ஹவுடி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லோன் ஸ்டார் தமிழன். 2025 பொங்கல் செலிப்ரேஷன் அமெரிக்கா டாலஸ் நகரில் மெட்ரோ ப்ளஸ் தமிழ்ச்சங்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது. அதில் பட்டிமன்றம் புகழ் ராஜா மற்றும் பாரதி பாஸ்கர் பங்கேற்ற நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்றது. இதோட தலைப்பு நடுத்தர வயதில் பெரிய சவாலாக இருப்பது பணத்தை சேர்ப்பதா உறவை காப்பதா. அங்கே எடுத்த சில ஃபுட்டேஜ் இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு லோன் ஸ்டார் தமிழன் சேனல். அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கும் நேர் உயிருக்கும் நேர் என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப தமிழ்நாளிலிருந்து தமிழர் திருநாளை கொண்டாட வந்திருக்கும் அனைத்து தமிழ் இல்லங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். தனது பேச்சினால் எல்லோரையும் கவரும் நடுவர் அவர்களுக்கும் மைக்கை சரியா வச்சுக்கங்கயா, ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்க. முண்டாசி கவிஞரை தனது பேரில் வைத்து எதிரணியில் பீஷ்மராக இருப்பவருக்கும் மற்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஓ, இவங்கதான் பீஷ்மரா? எனக்கு சொல்லவே இல்லையே. நடுவர் அவர்களே, என்னையா இதற்கான தலைப்பு என்ன? என்ன தலைப்பு? அதேதான், நடுத்தர வயதின் பெரிய கவலை. நீங்க மைக்கை விட்டுருங்க, அது பத்திரமா இருக்கும். நடுத்தர வயதின் பெரிய சவால் பணத்தை சேர்ப்பதா அல்லது உறவை காப்பதா, அதுதானே? ஆமாங்க. அதை பற்றி இந்த சின்ன பையன் என்னடா பேச போறான் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தான் அது நேரா புரியும். ஏன்னா தினமும் எங்களுடைய தாய் தந்தையர் பணத்தை சேர்ப்பதற்காக சவாலை சந்திக்கிறதெல்லாம் நாங்க பாக்குறோம். ஹை ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் காலேஜ் கோர்சஸ் எடுப்பாங்க. அந்த காலேஜ் கோர்சஸ்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஆமா. அந்த படிப்புல பணத்தை எப்படி சேமிக்கணும், பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை பத்தி எல்லாம் படிப்பாங்க. ஆனா எங்க தேடி நடுறையா ரிலேஷன்ஷிப் லிட்ரஸி இல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு படிப்பை நான் பார்த்தது கிடையாது. எங்கேயும் கிடையாது. இதுலயே தெரியலையா எது பெரிய சவாலுன்னு? ஆமையா, உங்க வயசுக்கு தெரியுதுன்னா என்னையா? அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் திரைக்கடல் ஓடியே திரவியம் தேடல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழியோட பொருள் என்னன்னா, அலைக்கடலையும் தாண்டி போய் பொருட்களை சம்பாதி, பணத்தை சம்பாதி அப்படின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்கோம். அலைக்கடலையும் தாண்டி தானே வந்திருக்கோம், பல கடல் தாண்டி இருக்கோம். ஆனா அந்த காலத்துல பணத்தை சம்பாதிக்கிறது தான் ஒரு பெரிய சவாலா இருந்தது. இந்த காலத்துல அந்த சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறதே ஒரு பெரிய சவாலா தானே இருக்கு. கடைசியா ஒண்ணு சொல்றேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டி பார்த்தேன். அந்த பேட்டியில ஒரு பிரபலமான நடிகர் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்தாரு. அந்த புத்தகம் அந்த புத்தக அந்த காணொலி ரொம்ப வைரல் ஆச்சு. அதை பார்த்த நிறைய பேர் அந்த புத்தகத்தை போய் வாங்கினாங்க. ஆனா அந்த பார்த்தவங்கல 90% ஆஃப் த பீப்புள் நடுத்தர வயதில் இருக்கவங்க தான், எங்களுடைய அப்பாவையும் சேர்த்து. அதனால அப்பாவை போட்டு கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. அதனால நடுத்தர வயதில் இருக்கிறவங்க பணத்தை சம்பாதித்து சேவிக்கிறதுக்கான வழியை தேடி போயிட்டே தான் இருக்காங்க. அதனால அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு சுருக்கமா, இவ்வளவு விளக்கமா ஒரு குழந்தை பேசும்னா ஹரிதான் அப்படி பேச முடியும். அவனுடைய பெற்றோருக்கு வாழ்த்துகள். அவன் 3 விஷயம் தான் வச்சுக்கிட்டான். பினான்சியல் லிட்ரஸின்றத சொல்லி கொடுக்குறான். உறவுகளை பத்தி எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்காங்க? எங்கேயும் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன? சைக்காலஜி ஆஃப் மணியா? ஒரு நடிகர் அதை பத்தி சொன்னார். அவ்வளவு பேர் அந்த புக்கை வாங்கிட்டாங்க. வாங்கி என்ன பண்ண போறாங்க? பணத்தை எப்படி சேர்க்கிறதுன்னு முயற்சி பண்றாங்க. எங்க அப்பாவும் வாங்கியிருக்காருன்றான். எங்க நல்லா பேசினானா இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி பிள்ளைகள் பேசும்போது. இப்ப இதுக்கு நேரமின்மையினால படக்குன்னு ஓடுறேன். அடுத்து இதுக்கு பதில் சொல்லணும். ஹர்ஷா குமணன், வாங்கப்பா.
முதல் வணக்கம். இங்க இருக்க அவையோருக்கும் வணக்கம். இப்போ நடுத்தர வயதுல பல சிக்கல்கள் நம்ம எந்த திசையிலேருந்தும் வரும். ஆனா உடல் நலம், தொழில், குழந்தைகளின் எதிர்காலம், பெற்றோர்களை காப்பாடுறதுக்கு இந்த மாதிரி பல பொறுப்புகள் வந்ததுனால இந்த உறவுகளை காப்பாத்துறதுக்கே ஒரு பெரும்பாடா இருக்கு. ஆனா நம்ம உறவுகள் ஒரு மரத்தை போல. அந்த உறவுகளை அந்த மரத்தை நம்ம சரியா பராமரிச்சாதானே அது வளரும். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றலைன்னா அது எப்படிதான் வளரும். அதே மாதிரி ஒரு உறவுக்கும் நம்ம நேரம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கலன்னா அது எப்படி வளரும்? சொன்னாங்க ஃபைனான்சியல் லிட்ரஸி இருக்குன்னு. ஆனா உறவுகளை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதானே கோர்ஸ் இல்லை. அது சொல்லி கொடுக்க முடியும்னா கோர்ஸ் இருக்கும்ல. அத சொல்ல முடியாதியா? இப்ப நீங்க எல்லாரும் வேலை 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 மட்டும் இருக்கீங்க. ஆனா வேலை மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வேலையை விட்டு நீங்க உறவுகளுக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த உறவுகளையும் நீங்க காப்பாற்ற முடியும். நன்றி. வருஷா சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க. உறவு என்றது மரம் மாதிரி. தண்ணி ஊத்தணும், நேரம் கொடுக்கணும். நீங்களாம் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. இதைத்தான் அந்த அம்மா தினம் சொல்லுது. என் நேரமும் காலிலே இருக்கேப்பா, பிள்ளைய எப்ப பாக்குறது சொல்றாங்களா இல்லையா? யாரும் சொல்றது இல்லையா? நீங்க அமைதியாவே இருக்கீங்க. வீட்டுக்காரரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரு மனைவி இருக்காங்களா? சரி, இப்படி பாருங்க, வீட்டுக்காரமாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரு கணவன் இருக்காரா? ரெண்டு இருக்கும்போது உறவு சிக்கல் இருக்குன்றான அர்த்தம். இந்த பொண்ணு ஒரு வரி சொன்னாங்க, உறவுகளை எப்படி பேணி பாதுகாப்பதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியல, அதனாலதான் அதை பத்தி சொல்லி கொடுக்க கோர்ஸ் கிடையாதுன்னு. ஒரே வரி. ரெண்டு இளம் பிள்ளைகளுக்கு வாழ்த்துகள். வாங்கம்மா. சுபாஷினி தினகரன். பணமே ஏன் இவங்களுக்கும் கைதிட்டு வைக்கலாம்ல? இங்கு கூடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் டேலஸ் வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு மற்றும் MTS உறுப்பினர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மதுரையிலிருந்து கிளம்பி நான் தன் பேச்சாற்றலால் உலகத்தையே சுற்றி ஆண்டு வரும் திரு ராஜா அவர்களுக்கும் புதுமையான சிந்தனைகளையும் ஆழமான கருத்துகளையும் தன் எளிய நடையில் பேசக்கூடிய பட்டிமன்ற பெண் ஆளுமை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா தலைப்புக்குள்ள போலாங்களா? போயிருங்கம்மா, நேரம் இருக்கு. தலைப்பு என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகும். நடுத்தர வயதின் சவால் பணத்தை சேர்ப்பதேன்னு நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா பணம் தான் எல்லாமேங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்திருக்கிற பாதி பேருக்கு அந்த பிரச்சனை தாங்க ஐயா. என்னன்னா, எப்படி பணத்தை சேர்க்கறது இந்த மிடில் ஏஜ் கிரைசிஸ்ல. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுத்துருவீங்க. அதை வச்சு ஆமா அத பார்க்கதான் வந்திருக்காங்க. அதனாலதான் என்னைக்கும் இல்லாத கூட்டம். இன்னைக்கு மாத்தோமால அங்கேயே லாக் பண்ணிட்டோம் டோரை, உள்ள விட முடியாது. அவ்வளவு கூட்டம். ஆக்குபென்சி கோட் எல்லாம் ரீச் பண்ணி அது தோசை போடுறாங்கன்னு வந்திருக்காங்க. இருக்கலாம் லைவ் தோசை. ஆமா, ஸ்பைஸ் ராக்கும் அண்ணமும் சிறப்பா தோசை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே சைட்ல அப்படியே விளம்பரத்தை பண்ணி பணத்தை எப்படி சேர்க்கறதுன்னு அவங்களுக்கு ஒரு யுக்தி கொடுத்துடலாங்க ஐயா. நீங்க நேரையே பார்த்து பேசுங்க, என்னைய பார்க்காதீங்க. ஓகே. நடுத்தர வயதுன்னா என்ன வயசு இருக்குங்க ஐயா? நீங்களே சொன்னீங்க 40 வயசு இல்லாட்டி அதுக்குள்ள 40ல இருந்து 50ன்னு நான் வச்சுக்கிறேங்க ஐயா. 60ன்னு சொல்றாங்க, பட் 50. அதுல பாத்தீங்கன்னா டிப்ரெஷனு, ஒரு மாதிரி ஒரு தொய்வு நிலை, இதெல்லாமே 40க்குள்ள வந்துடுது. அது எல்லாம் நம்ம மீறி பணத்தை சம்பாரிச்சு
சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ம். இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மிடில் ஏஜ்ல இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 25 வயசுல படிச்சு முடிச்சு ஒரு வேலையை வாங்கி வந்து உட்கார்ந்து சேர்ந்துட்டாங்க. ஆமா. அது அந்த அந்த காலகட்டத்தில் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அவங்க குடும்பத்தை செட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உழைச்சு கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துருப்பாங்க. அடுத்ததா அந்த காலத்துல வந்து மேட்ரிமோனி, இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸு, பொண்ணு பார்த்துடலாம் மாப்பிள்ளை பார்த்துடலாம்லாம் இல்லைங்க ஐயா. ஒரு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கட்டணும்னாலே 30 வயசு தாண்டிடும். சரி. அப்புறம் அப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது பியர் ப்ரெஷர்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. கூட வேலை செய்யறவங்க இப்படி வாழ்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள மாதிரியே நம்மளும் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிரணும்னு சொல்லி வெறித்தனமா பணத்தை சேர்த்து ஒரு வீடு 2 காரு எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள 40 ஆயிருது. சரி. திரும்பி பார்த்தா என்னன்னா குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து வந்திருப்பாங்க. அவங்களோட படிப்பு செலவு, ரிட்டையர்மெண்ட், நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட், அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு செலவு மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். இதுல எங்கெங்கயா பணத்தை சம்பாதிக்கிறது சேர்த்துறது, அது மிகப்பெரிய சவால். சரி. அதுக்கு இடையில நாங்க 40 ஆனாலும் யூத்தும்போம், ஆனா யூத் சேர்த்திக்க மாட்டாங்க. எங்களுக்கு வயசாச்சு நாங்களும் நம்ப மாட்டோம். அந்த சவால் வேற இருக்கு. அடுத்ததா நாங்க இங்க இருக்கு நீங்க யூத்னு நாங்க நம்பறோம். ஆமாங்கய்யா, எல்லாரும் நம்பிடுங்கய்யா. அடுத்தது இங்க அமெரிக்கால வந்துட்டாலே நம்ம தமிழ் மக்களுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம சந்திக்கிற பெரிய பிரச்சனை ஒண்ணு என்னங்கன்னா இந்தியாவுக்கு கிளம்பி போறது. டிக்கெட் வாங்குறது. ஆமா, விசா இருக்குதா, ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்குதா, டிக்கெட் கம்மி விலையில கிடைக்குமா, 4 பேர் போலாமா, 2 பேர் போலாமா, இல்ல தனியாவே போயிடலாமா, இத்தனை பிரச்சனையும் சந்திக்கணும். ஒரு இப்பெல்லாம் வருஷத்துக்கு 7 ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க ஐயா இந்தியால இருந்து. அதுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறக்கே மணி அடிக்கணும். ஆமா, இல்ல உங்க கஷ்டம் உங்களுக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ஊருக்கு போயே ஆகணும். அப்படி போனா இங்கிருந்து கிளம்புற முதல் ஊருக்கு போய் சேர்ந்து நம்மளுக்கும் செலவு பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கும் செலவு பண்ணி திரும்பி வரும்போது 2 பாக்கெட்டையும் எம்டியா தாங்க ஐயா வருது. டிஜிட்டல் கரன்சி. ஆமா, அப்புறம் கிரெடிட் கார்டுல தான் செலவு பண்ணி காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. அதனால பணத்தை சேர்க்கறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அது எல்லாருமே இங்க இருக்கிறவங்க ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது போக வீட்டுக்கு வந்தோடனே என்னன்னா யாரோ ஒரு கையெழுத்து போட்டிருப்பாங்க, உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு. உலக பொருளாதாரம் பாதிக்கப்படலைங்க ஐயா, நம்ம பொருளாதாரம் தான் பாதிக்கப்படும். வேலை இல்லாத திண்டாட்டம், விலைவாசி ஏறிச்சுன்னு ஒரு நிலையில்லாத வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது நடுத்தர வயசுல ஒரு பெரிய சவால். சில முதல்ல எல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து அம்மா அப்பா நீங்க இந்த டாய் வாங்கி கொடுங்க, புக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்களே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுறாங்க. டெய்லி பேப்பர் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தது அந்த காலத்துல, இப்ப அமேசான் பேக்கேஜ் தான் வீட்டுக்கு வருது. சரி. யாரு என்ன ஆர்டர் பண்றோம், எப்படி ஆர்டர் பண்றோம், எப்படி செலவு பண்றோம், பணத்தை எண்ணி பார்த்து பே பண்ணல, அமேசான் பே, ஜிபே, ஆப்பிள் பேன்னு போயிட்டு இருக்குங்க ஐயா காலம். இதுல நம்ம பணத்தை சேர்க்கறவங்க கண்டிப்பா ஒரு சவாலா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு டிப் இருந்தா நீங்க மக்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா. ஆமாங்க ஐயா. நானு ஆமா, நீங்க ஏதாவது கொடுத்தா நான் வாங்கிட்டு போலான்னு பாக்கிறேன். அமெரிக்கால வந்து நான் டிப்பு கொடுக்கறது. அடுத்ததா எப்படி பார்த்தாலும் பணத்தை சேர்க்கறது சவாலா இருந்தாலும் சேர்த்து வச்சுட்டா நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளும் நண்பர்களையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். கடைசியா இந்த 3 பேச்சாளர்களை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க ஐயா. 3 பெல் அடிச்சுட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். அங்க உட்கார்ந்துருக்க திவ்யா காலையில எழுந்திரிச்சா வெதர் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ரீலு, சமைச்சு ஒரு ரீலு, புது ட்ரெஸ் போட்டு ஒரு ரீலுங்க ஐயா. இதெல்லாம் போட்டுட்டாங்க ஐயா தூங்க. அப்படி இதுல எப்படி உறவை காக்குறாங்கன்னு அங்க பேசுறதுக்கு அந்த சைட்ல உட்கார்ந்துருக்காங்க. ரீல் மூலமா காக்குறாங்க. அடுத்தது உண்ணா பொண்ணு வந்து தோசை சுட்டு கொடுன்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து தோசை சுட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ரிலீஸ் இருக்கு, நீங்களே சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு உறவை பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. அடுத்தது சிவாதுரை, அவர் என்ன பண்ணுவாருன்னா சம்பளம் வந்ததையும் ஜூம் இன் அக்கௌண்ட்ல போயிட்டு உறவுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. சம்பளத்தை பூரா அந்த உறவுக்கு அனுப்பிச்சிட்டு வெறும் கையோட தாங்க என் குடும்பம் நடத்துறாரு. இத்தனை உறவுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்தியாலேயே இருந்திருக்கலாம். எது கடல் தாண்டி இங்க வந்து பணத்தை சேர்க்கணும்னு வந்திருக்காங்க.
நடுவர் ஐயா அவர்களே, நீங்க எதிரணி தலைவி கூட இணைந்து பயணம் செய்திருந்தாலும் தீர்ப்புன்னு வந்தா உங்க பணியை தனிச்சு தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். பணம் 10 செய்யுங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்க பொருள் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அது போல உங்களுக்கு கார போண்டா வெங்காயம் தூக்கலாம் மதுரைக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதுவும் கொடுப்பாங்க. தீர்ப்பை எங்க பக்கம் பார்த்து சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி. சுபாஷினி மேடம் நிறைய எழுதிட்டு வந்தாங்க, எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. அதனால வெங்காயத்தை தூக்கலா போட்டு என் தலையில கட்டிட்டாங்க. செய்க பொருளை வள்ளுவர் சொன்னார்ன்றத கடைசியா சொல்றாங்க. அதுதான் முக்கியமான குறள். அது திருவள்ளுவர் கட்டளையிட்டார், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல் அப்படின்னு ஒரு குறளை சொல்லியிருக்கிறார். ஏய் காசை சேர்றான்னு சொல்லியிருக்கிறார். அவர் திரைக்கலனோடியும் திரவியம் தேடினாரு. அதுக்கு ஒரு கூடுதலான விஷயம், மணி அடிச்சோடனே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நேரம் நீங்க 11 மணிக்கு தொடங்கி இருந்தீங்கன்னா இப்படி அடிச்சிருக்க மாட்டேன். லேட்டாக ஆக இங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது. பெல்ல அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் கொடுத்த பெல்ல எனக்கே அடிக்கணும், அப்புறம் நான் இது எனக்கே அடிச்சுக்க முடியும். நல்லா தொடங்கி இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அப்புறம் பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். திவ்யா பத்மநாபன், வாங்கம்மா. இதை பரீட்சை எழுத போறீங்களா? அவ்வளவு பெரிய நோட்டை எடுத்துக்கிட்டு உலக தமிழர்களை உறவால் இணைக்கும் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். ஒவ்வொரு பொங்கல் திருநாளையும் கரும்போடும் இனிப்போடும் இணைந்து தங்களது கலகலப்பான பேச்சால் மேலும் சுவையூட்டிய திரு பட்டிமன்ற ராஜா அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கரன் அவர்களே, சிறப்பானது ஒரு பொங்கல் கொண்டாட்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் மெட்ரோபிளெக்ஸ் தமிழ் சங்கத்தின் விழா குழுவினரே, வீட்டிலிருந்தே பேஸ்புக் லைவில் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணாமல் சிரமம் எடுத்து மாத்தம்மா ஈவென்ட் சென்டர் வரை வண்டியோட்டி வந்திருக்கும் எண்ணினிய டேலஸ் தமிழ் மக்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுத்தர வயதின் பெரிய சவால் பணத்தை சேர்ப்பதா உறவை காப்பதா? நடுவர் அவர்களே, போற போக்க பார்த்தா உயிரோடு இருப்பதே பெரிய சவாலா இருக்கும் போல இருக்கு இந்த நடுத்தர வயதுல. வேற டாபிக் மாதிரி. அதனாலதான் மறுபடியும் இப்படியே வந்துடுறேன். பணத்தை சேர்ப்பதெல்லாம் ஒரு கஷ்டம்னு பேசிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுறோமாம்ல, ஏன் ரீல்ஸ் போடுறோம்? மாமியாரை திட்டி ரீல்ஸ் போட்டா அம்மா போன் பண்ணி பாராட்டுறாங்க, அம்மாவை திட்டி ரீல்ஸ் போட்டா மாமியார் போன் பண்ணி பாராட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி உறவை காப்பாத்துறதுக்கு தான் நடுவர் அவர்களே அந்த ரீல்ஸும். திட்டி திட்டி உறவை காப்பாத்துறீங்க. ஆமா நடுவர் அவர்களே, ரிவர்ஸ் ஏமா டிப்ஸ் கேட்டீங்களா? ரிவர்ஸ் சைக்காலஜி தான் ஒர்க் ஆகுது, என்ன பண்றது? சரி என்றா தினமும் இந்த நடுத்தர வயசுல முட்டியில ஆரம்பிச்சு முடி வரைக்கும் முடியல நடுவர் அவர்களே, எல்லாமே பிரச்சனையா இருக்குது. சரி, நம்ம ஊர்ல பிரச்சனை வந்தா ஜோசியக்காரர்கிட்ட போவாயிலே, அந்த மாதிரி இங்கேயும் டாலஸ்ல ஜோசியக்காரர்கிட்ட போன நடுவர் அவர்களே, இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சரி, ஒரு $100 கொடுத்து கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பானா. அவர் சொல்றாரு, 40 வயசு வரைக்கும் நாய்க்கு வேலை இல்ல, நான் நிக்கிறதுக்கு நேரம் இல்லன்னு ஓடிட்டே இருப்பியே அப்படின்னாரு. ஆமாங்க பாஸ், ஆமா. எப்படி தெரிஞ்சது? சரி, இனிமே எப்படி இருக்கும்னு கேட்டா அப்படியே பழகிறோம், இனிமேவும் இப்படிதான் இருக்குங்கிறாரு. இதுக்கு $100 நானே சொல்லிருப்பேன், கேளுங்க. சரி, வருத்தமா வீட்டுக்கு வந்தேன். சரி, ஒரு நல்ல துணிமணியை போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலான்னு கிளம்புனேன். நம்மளுக்கு வாய் வச்சு சும்மா இருப்போமா? வீட்டுக்காரர்கிட்ட போய் மாமா எப்படி இருக்கிற இந்த ட்ரெஸ்லன்னு கேட்டேன். அவரும் போற வாக்குல கொஞ்சம் குண்டா இருக்கிறீன்ட்டாரு. நாங்களே கல்யாண வயசுல சிம்ரன்ல ஐயோ சிக்கன சிம்ரன் மாதிரி தான் இருந்தோம் நடுவர் அவர்களே. கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகும். எது உண்மை இல்லையோ அந்த இடத்துல அப்படியே சற்றே கேளுங்க. அப்ப சிம்ரன் மாதிரி தான் இருந்தோம். ஏன் இப்ப டங்கு ஸ்லிப் ஆகுதுன்னா, வருஷத்துக்கு வருஷம் 1 கிலோ தங்கம் சேர்ந்தா பரவாயில்ல, வீட்டுல நம்ம உடம்புல வெயிட் தான் சேருது. இந்த நடுத்தர வயசுல கொஞ்சம் கனமா ஆயிட்டோம். சரி, இப்ப வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாருன்னு சரியான காண்டு. இவரை நேரடியா திட்டினா உறவு பாதிக்கும். சரின்ட்டு இதுக்குன்னே நம்ம வீட்டுக்காரர் பறையறதுக்குன்னே ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருப்போம்ல, அவிதான் நம்ம சரவணகுமாரி. அவிட்ட நம்ம பஞ்சாயத்து எடுத்துட்டு போனா நம்ம ஃப்ரெண்டு நம்மளோட பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறா. அந்த பொண்ணுமே பயங்கர ஹை மெயின்டெனன்ஸ் தான் நண்பர்களும். ஏன்னு கேளுங்க, எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆனா அவில விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் ஒரு போட்டோ போடுறோம்ல, அன்னைக்கேன்னு பார்த்து போன் பண்ணி சண்டையா கட்டுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல 50 ரீல் அனுப்புவாங்க. உன்னே உனக்கு ஹார்டின் போட மறந்துட்டோம் வைங்க, அடுத்த 1 மாசத்துக்கு பஞ்சாயத்து தான்.
இதுல பியூட்டி என்னன்னா, நமக்கு வயசாவில நம்ம கூட இருக்கிற பயவுளைகளுக்கும் வயசாயிருது. ஒரே ஹை மெயின்டெனன்ஸ். சரி, இங்க இருக்கிறவங்க தான் இப்படி பஞ்சாயத்தா இருக்கிறாங்களே, ஊர்ல அம்மாவுக்கு போன் பண்ணா 4 வார்த்தை ஆறுதலா பேசுவாங்களேன்னு போன் பண்ண நடுவர் அவர்களே. அம்மானா என்ன கண்ணு எல்லாம் ஓகேவா நீ ஏக்கோன்னு முத கேள்வி, பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சோறாக்கி போடுறியா இல்லையா? நான் என்ன டெய்லி தவிடு முண்டாக்குமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நல்லா தான் சோறாக்கி போடுறேன். இல்ல நீங்க படம் எடுத்து அனுப்ப வேண்டியதானே? ரீல்ஸையும் பாக்குறது இல்ல அம்மாங்களாம் என்னைக்கு நம்ம வீடியோ பாக்குறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே, பெண்மணிகளுக்கு வந்து மாமியார் தான் பிரச்சனைன்னு. கிடையாது. இப்ப மாமியாருங்கெல்லாம் யாரு பெத்த புள்ளையோ நாம பெத்த பையனை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறா, இவனை ஏன் நாமளும் சேர்ந்து தொல்லை பண்ணணும் அப்படின்னு பிரியமா தான் இருக்கிறாங்க. அந்த எல்லா பஞ்சாயத்தையும் சேர்த்து ஒரே பாக்ஸ்ல போட்டு அம்மாங்கிற கேரக்டர் அனுப்பிச்சு விட்டுட்டாரு ஆண்டவர். இவள டீல் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மாவை டீல் பண்றது கஷ்டம்னு சொன்ன முதல் நீங்க தான்மா. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அடுத்த தடவை போனா சோறு போட மாட்டாங்களேன்னு. ஆனா உண்மை அதுதான். சரி, இங்கதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குதேன்னு ஊருக்கு போனா, அங்க போய் கல்யாணம் காட்சி அட்டன் பண்ணா மெய்யழகன் படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி யாரு என்ன வரும்னே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேள்வி, கண்ணே நான் ஆறு தெரியுதானே? நமக்கு நேத்து பார்த்தவங்களே ஞாபகம் இல்ல. நடுத்துற வயசுல 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களை எங்க போய் சொல்றது? நம்மளுக்கு ஒத்துமைப்பா உங்களை போய் தெரியாதுங்களா அப்படின்னு எவ்வளவு நேரம் சமாளிக்கிறது? இவளையெல்லாம் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இந்த ஹிட் லிஸ்ட்லயே முக்கியமான ஆளாருனா இங்க பெரியப்பா. வாசு திண்ணையில உட்காந்து எந்நேரம் வெத்தலை வாக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு. முதல் தடவை அமெரிக்கா வந்தப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, கண்ணே போயிட்டு எப்போ வருவீன்னு. 6 மாசங்க அப்பதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன்ட்டு வந்தேன். இப்ப வருஷம் ஊருக்கு போனா அதே திண்ணை அதே வத்தலை பாக்க கொட்டிட்டு அதே அப்பதான். அப்பத்தாலாம் மாத்த முடியாது. நானும் எத்தனை நாள் தான் சமாளிக்கிறது? அப்பதான் ஒரு நாள் டிக்கெட் வாங்குன்னு பார்த்தா அப்பதான் முன்னாடி நாம டிக்கெட் வாங்கிடுவோம் போல இருக்கு இருக்கிற பிரச்சனையில. அதாவது வீட்டுல சாயங்காலம் பட்ஜெட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரவு செலவுக்கு கணக்க போட்டுக்கிட்டு பணத்தை சேர்ப்பதே ஒரு கஷ்டம்னு பேச வந்திருக்காங்களே. நாங்கெல்லாம் தினமும் காலையில எந்திரிச்சு சொல்ற பேச்ச கேட்கவே கூடாதுன்னு இருக்கிற குழந்தைங்களை சமாளிச்சு ஆபீஸ்க்கு போய் டெய்லி நமக்காகவே யூசர் ஸ்டோரியை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற மேனேஜரை சமாளிச்சு நம்ம செஞ்ச வேலைக்கு பேர் வாங்கலாம்னு சுத்தி உட்காந்து இருக்கிற கொலிக சமாளிச்சு வர வழியில அந்த சரவணகுமாரிக்கு ஒரு போனை போட்டு ஃப்ரெண்டை வேற சமாளிச்சு வேற டைம் ஜோன்ல இருக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கு எல்லாம் போனை போட்டு ஏன் மறந்துடாதீங்கன்னு சொல்லி நைட்டு வந்து இந்தியாவுக்கு போன் போட்டு அக்கா சித்தி புள்ள பெரியம்மா உள்ள ஒண்ணு விட்ட சித்தி பங்காளி வீடு நங்கையா கொழுந்தியா அவருக்கு பெண் கொடுத்தவர் பெண் எடுத்தவர் வரைக்கும் இத்தனை உறவுகளை டீல் பண்றமே உறவை காப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் நடுவர் அவர்களே. இதுக்கு மேல வேலையில்லா பட்டதாரி தனுஷ் மாதிரி பேசுறாங்க. இதுக்கு மேல நீங்க பில்லையே எடுத்து எரிஞ்சிறீர்கள் என்பதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த வயசுலதான் பணத்தை சேர்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. 5ஆம் மெட்டில் சேர்க்காதது செல்வமும் இல்லை இல்லையா? அதே சமயத்துலதான் 5ஆம் மெட்டில் சேர்க்காதது செல்வமும் இல்லை. நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு இல்லீங்களா? அதனால அந்த வயசுலதான் நமக்கு செலவுகளும் எல்லா பக்கமும் வந்து அழுத்துது. வயதான பெற்றோர்களுடைய மருத்துவ செலவாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு செலவாகட்டும், நம்மளோட இளமை காலம் சீக்கிரமாவே முடிஞ்சிட போகுது, அதனால எப்படியாவது வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற துடிப்பு ஒரு பக்கம், ஊர் சுத்தி பாத்திரலாம் இந்த மாதிரி எல்லாம். முதுமை காலம் சீக்கிரமாவே வந்துடும், அது கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்சிடணுங்கிற பதட்டம் ஒரு பக்கம். இப்படி எல்லா செலவுகளும் ஒரு 1008 செலவுகளை நம்ம யோசிச்சு அதுக்கு பிளானிங் பண்ணி இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது சரி அந்த பக்கம் அந்த சோசியல் மீடியா பக்கம் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணலாமே மட்டும் போயிடவே கூடாதுங்கயா. ஏன்னா அங்க நம்மள டென்ஷன் பண்றதுக்குனே ஒரு கூட்டம், போய் சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. சோசியல் மீடியாவே அதானம்மா. ஆமா, அதுல வந்து என்கிட்ட வந்து அக்கவுண்ட்ல $1 மில்லியன் இருக்குங்க, அது என்ன பண்றதுனே தெரியல, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா கொடுங்க அப்படின்னு போஸ்ட் பண்றாங்கயா. $1 மில்லியன் இருக்கவன் நம்மள்ட்ட தான் வந்து ஐடியா கேட்பானா? சும்மா அடிச்சு விடுறது, பாக்குறவங்க எல்லாம் வயிற்றுச்சல் ஆகட்டுமே அப்படிங்கிற. ஐயா இவங்க எல்லாம் வந்து உறவுகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்களே, இவ்வளவு சிரமப்பட்டு காப்பாத்துற உறவுகள்லாம் வந்து ஒரு நிலையான உறவா இருக்குமா? முதல்ல எதுவுமே நிலைக்காது. இதெல்லாம் போலி முகங்கள் ஐயா. இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுக்குள்ள சப் குரூப் ஒரு 4 குரூப் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள மாறி மாறி பேசிக்குவாங்க. இந்த உறவை இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்களாம். ஐயா உறவுங்கிறது அன்பால இணையணுங்க, அது இயல்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். மனுஷனா பிறந்தாலே அன்பு இயல்பா நீங்க அன்பு காட்டுவீங்க, அதே போதும். உங்க உறவுகள்லாம் தானா நல்லபடியா இருக்கும், புதுசா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஐயா சரி, எந்த உறவுகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் எங்கயா இருக்கு? நம்ம
இப்ப என்னோட நெருங்கின உறவினர் ஒருத்தர், அவர் கூட ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஈடுபடுறேன், என் முகத்திலே முழிக்காதங்கிற, அவரும் பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. சாயங்காலம் வராரு, பக்கத்துல உட்காந்துட்டு சரி காலையில பாத்துக்கலாம் போ அப்படின்ட்டு போனவரு சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்ட்டாரு. அவ்வளவு கோவமும் ஒரு சொட்டு கண்ணீர்ல கரைஞ்சு போயிடலையா? நெருங்கிய உறவினர் யாருமா? ஒரு தூரத்து சொந்தம், ஒரு அண்ணன். எங்களுக்கு புரியுது. இப்ப இதே வந்து 10 வருஷம் பேசாத உறவுகள் கூட ஒரு புன்னகையில மாறி போயிடுது இல்லைங்களா? இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களுக்கும் சக பேச்சாளருக்கும் என் வணக்கம். மக்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மக்களேயா? நேயர்களே, விஜயகாந்த் இங்க இருக்க கூட்டம் எல்லாம் காசுக்கா வந்திருக்கா இல்ல உறவுக்கா வந்திருக்கா? நம்ம பாரதி பாஸ்கர் மேடம்க்கும் ராஜா சாருக்கும் அந்த நட்பு உறவுக்காக தானே வந்திருக்கோம். இதுலே தெரியுது இல்ல, எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எம்டிஎஸ்ஏ நம்ம உறவுல தானங்க இத்தனை வருஷமா சங்கம் நடந்துட்டு இருக்கு. வாலண்டியர்ஸ் உறவுகள் தானங்க. இதுல எங்கங்க காசு வந்துச்சு? ஐஸ்வர்யா பேச்சு முடிக்கும் போது ஒண்ணு சொன்னாங்க, இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் காசு நிறைய வந்து சேரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னாங்க. ஐஸ்வர்யா, உங்க வேண்டுதல் பழிச்சுச்சுன்னா அடுத்த பொங்கலுக்கு உங்களுக்கு எம்டிஎஸ் சார்பா ஒரு செலவு வச்சிருவாங்க. ஏற்கனவே திருவள்ளுவர் உட்கார்ந்து இருக்காரு. அடுத்து இவங்க காசு மட்டும் உறவுகள் மட்டும் நிலையானதா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டாங்க. எங்க காசு மட்டும் நிலையானதா? இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலைல இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்மள எத்தனை பேர் கவுந்தடிச்சு உட்கார்ந்து இருப்போம். எவனாவது ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தானா விழுந்துருது. என்னமோ காசு மட்டும் அப்படியே நிலையானதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சுபா சொன்னாங்க டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் எதனால வந்தது? காசுனால வந்தது, உறவுகள்னால வரல. இதுல காசுதான் பெரும் காரணம் நடுவர் அவர்களே. சரிமா, சரி. அதாவது இந்த அணில ஒருத்தவங்க இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலங்க. அவங்க மச்சான 2 வாட்டி வா போன்னு கூப்பிட்டதுக்கு கன்னத்துல தப்பு போட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, காசுதான் முக்கியம் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப தை மாசம் தாங்க பிறந்திருக்கு. ஆணி போய் ஆடி பிறந்தா இவங்க தெளிஞ்சு டாப்பா வந்துருவாங்க. சரண்யா மாதிரியே பேசுறீங்க. அடுத்தது, கோவிடுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வந்து இந்தியாவுக்கு போறதுன்றது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவோம். இந்த கோவிட் நல்லா வந்தாலும் வந்துச்சு, நமக்கெல்லாம் உயிர் பயத்தை காட்டிடுச்சு பரமா. இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் உறவுகளை காப்பாத்துறதுக்காக போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊர்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு வரதுக்கு சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்துடலாம் டிக்கெட் காசுக்கு. அவ்வளவு ஜாஸ்தினாலே வெளியில போனா திரும்பி உள்ள வருவோமான்னு தெரியாது. போட்டுட்டு இருக்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டருக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கும். ஆனா இதுக்கு நடுவுல நாங்க உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வருஷம் தவறாம இந்தியால போய் எங்க உறவுகளை பாதுகாத்துட்டு வரோம். நீங்க போய் தான் அவங்களை காப்பாத்துறீங்க. அவங்க பாடி தெருவுல தெரிவாங்க. நாங்க கட்டி அணைச்சிட்டு வரோம் நடுவர் அவர்களே. ஆமாமா ஆமாமா. இளமையா இருக்கிறப்ப ஆடி ஆட்டம் என்ன அப்படின்னு எல்லா ஆட்டத்தையும் போட்டுட்டு இந்த நடுத்தர வயசுலதான் நமக்கு வாழ்க்கையோட நெளிவு சுழிவெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு நம்மளோட நடுவுல ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இப்படி நிறைய இருக்கு. ஆனா காலையில இதுக்கு நடுவுல காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங்ல இருந்து குட் நைட் வரைக்கும் 1008 மெசேஜ் போடுறாங்க. இந்த மெசேஜ நம்ம பார்த்து ரிப்ளை பண்ணலனா, நீ தான் மெசேஜ பார்த்துட்டியே, ப்ளூ டிக் மார்க் வந்துருச்சே, 7:30 மணிக்கே பார்த்துட்டியேன்னு சொல்லி நமக்கு 7:30 கூட்டி விட்டுறாங்க. நம்ம பொழப்பு ஆயுள் தண்டனை கைதியோட மோசமா இருக்கு. ஆக இந்த உறவுகளை சமாளிக்கிறது தானே இன்னைக்கு இருக்க பெரிய சவாலு. அடுத்ததா, நம்ம உறவுகளை காப்பாத்துறதுன்றது இந்த அறுசுவை மாதிரி எல்லாமே கலந்துதாங்க இருக்கும். இன்பம், துன்பம், சோகம் எல்லாமே தான் இருக்கும். ஆனா இதை எல்லாம் சேர்ந்தாதாங்க நமக்கு உறவுகளோட அருமை புரியும். ஒண்ணு இல்லைங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் லீவுக்கு இந்தியா போயிருந்தேன். எங்க பெரியம்மா எல்லாரையும் பார்த்தேன், எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்தேன். நானே எங்க பெரியம்மாவை பார்க்க விட்டு போச்சு. திருப்பி இங்க வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா போன்ல கூப்பிட்டு என்னை ரொம்ப திட்டாங்க. நீ எப்படி நிலாச்சோர் ஊட்டின பெரியம்மாவை மறந்து போவ அப்படின்னு.
அப்ப உறவுகளை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம் எங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு புரியுது. ஆனா என்னால பார்க்க முடியல. அடுத்த வாட்டி இந்தியா போறப்ப நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். உறவுகளை காப்பாத்துறது, உறவுகளை காக்குறதுல தானே பெரிய சவாலே இருக்கு. ஏன் நம்ம நடுவருக்கு தெரியாதா மாமனாருக்கும் மருமகனுக்கும் உள்ள உறவை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு? ஏமா எனக்கு என்னமா வந்து திடீர்னு ஏன் தலையில கை வைக்கிறீங்க? இல்ல ஐஸ்வர்யா வேற இன்னொன்னு சொன்னாங்க, இந்த அங்க ஊர்ல என்ன வேலை பார்த்தாலும் இங்க வர சொல்லுங்க, 6 மாசத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடலாம். 2 மாசத்துல 2 மாசத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடலாம்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா தான் அடுத்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட போறாங்கன்னு நினைக்கிறேன் விசாக்காக. ஆக எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 78 ஆர்டர். அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்வம் வேணும், ஆனா செல்வத்தை விட உறவுகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்காரு. ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு என் உறவை முடித்துக் கொள்கிறேன். பணம் நமக்கு அமிர்தம் மாதிரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். உறவு என்பது நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்று, ஆக்சிஜன் போல. அத மூச்சு பயிற்சி செஞ்சு நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கோமோ அது போல உறவுகளை ஒன்னா சேர்ந்து உறவுகளை காத்து, நடுத்தர வயசுல உறவுகளை காப்பாத்துனாதான் நமக்கு நம்ம குடும்பம், நம்ம எல்லாமே நம்ம செல்வோட இருப்போம். ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டா ஐசியூ தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்ணாமல சுப்பையா அவர்கள் ஓவியர், நல்ல ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. இங்க இருந்து இந்தியாவுக்கு போய் அவ்வப்போது உறவுகளை பாதுகாத்துட்டு வர்றாங்க. இவ்வளவு பாதுகாக்க போறவங்க பெரியம்மா விட்டாங்க. அவங்க அம்மா அங்கேயே சொல்லி இருக்கலாம், நீ வந்த பெரியம்மா பார்த்துட்டு போன. அங்க விட்டுட்டு இவங்க வந்த பிறகு போன் போட்டு திட்டிருக்காங்க, அது எப்படி நீ பெரியம்மாவை விடலாம்? அந்த கவலையில நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம், உறவுகளை பாதுகாக்கிறதா கஷ்டம்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு கோஷ்டி சாப்பிடுது. இந்த தில்லானா மோனம்பல்ல ஒரு வசனம் சொல்லுவான், ஞாபகம் இருக்கா? அரசர் தூங்க போறாரு, வந்து நாயனை வாசிக்கணும். அப்போ சிவாஜி கணேசனுக்கு கோபம் வரும், யோ அரசர் தூங்குறதுக்கெல்லாம் வாசிக்க முடியாது, அட்வான்ஸ் வாங்கிட்டே ஊதுனா ஊது. அந்த மாதிரி இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க ஒரு பக்கம் உறவுகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கொஞ்சம் கூட்டத்துக்குள்ள சத்தத்தை குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவையோருக்கும் சான்றோருக்கும் என் தமிழ் அன்னைக்கும் முதல் வணக்கம். கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒரு தோனி நல்ல பினிஷரோ அந்த மாதிரி பட்டிமன்றத்தோட பினிஷர் ஐயா ராஜா அவர்களுக்கும் மதிப்பிற்கும். தோனி ரிட்டையர் ஆயிட்டாருன்ற ஐயா, உங்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாதுங்க. நான் உங்க கம்பெனில வேலை பார்க்கிறேன். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆமா பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், உறவை தாண்டி பணத்தை சேர்க்க வந்திருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். எனக்கு முன்னாடி சகோதரி உண்ணா பேசினாங்க, டேங்கப்பா டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு கொண்டு வந்த 10 பாயிண்ட் கொட்டிட்டு போயிட்டீங்க. உண்ணா எனக்கு தெரிஞ்சு உண்ணாவோட அதிகபட்ச உறவினர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அலெக்சா தான். ஏன்னா அவங்க அலெக்சா கிட்டதான், அலெக்சா வேக் மீ அட் 7 AM, அலெக்சா வாட் இஸ் மை ஹஸ்பண்ட் டூயிங், வாட் இஸ் த வெதர் இன் காரைக்குடி. இதுதான் அவங்களோட அதிகபட்ச உரையாடல்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க டிப்ரெஷன். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு வந்து உறவுகள்னால டிப்ரெஷன் கிடையவே கிடையாது. டிப்ரெஷன் உறவுகள்னாலதான் டிப்ரெஷன். நானே டார்ச்சர்ல இருக்கேன், என்ன டார்ச்சர் பண்ணாத நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லுவீங்க. நீங்க பணத்துக்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு? உங்களோட டிப்ரெஷனை குறைக்கிறதே அந்த பணம் தான். நடுவர் அவர்களே, நாங்களே இங்க வந்து பை ஒன் கெட் ஒன் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க நாங்க செல்வ செழிப்பா இருக்கேன்னு. இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நண்பர் அவர்களே, கொண்டாடிக்கு தெரியாம ஒரு ஃப்ரைடே பார்ட்டிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அது தனி கதை. ஆனா இந்த பாட்டுல போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு நண்பர் அவர்களே. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டுல தயிர் சாதம் செய்வேன், நீங்க தக்காளி சாதம் செய்யணும். நான் சாப்பிட்டுருக்கேன். அதேதாங்க. ஒரு 10 குடும்பத்தை சேர்த்து என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஒரு பாட்டுல போடுவோம், ஒரு ஃப்ரைடே நைட்டு மீட்டப்போ போட்டு நாங்களே கூட வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கவரையும் கொண்டு வந்துருவோம் ஐயா. அந்த கவர்ல சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத எடுத்து கொண்டு போயிட்டு, நீங்க சொன்னீங்களா அந்த ஃப்ரிட்ஜு கதை, அது இங்கதாங்க ஐயா நடக்குது. எப்படின்னா அதை கொண்டு போய் வச்சிட வேண்டியது.
அடுத்த 7 நாளுக்கு அதுதான் சாப்பாடு. மகனே சாப்பிடா அப்படின்னு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எப்படி இப்படிலாம் நாங்க வந்து ஒரு பணத்தை சேமிச்சு நாங்க பாதுகாக்க வேண்டியதா இருக்குது. லெஃப்ட் ஓவர்லயே வாழ்றீங்க. அதேதாங்க. ஆனா அந்த உறவினர் தான் வர மாட்டான், அவனை போட்டு சாவடிக்கலாம்னா ₹1 வந்து சேர மாட்டாங்க. எதுக்கு வருவான் அதை சாப்பிடுறதுக்கு? அதேதாங்க ஐயா. இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சிங்கய்யா, நான் கூட கிட்ட இந்த பணப்புட்டியை கொண்டு வந்து வச்சாங்கய்யா. அப்புறம் அன்பாது பண்பாது ஆவாம அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு தான் ஓடிட்டு இருந்தாங்கய்யா. ஏன்னா இன்னைக்கு பணம் இருக்கவன் தான் பகவான். கோடீஸ்வரன் அப்படின்னா கோடி வச்சிருக்கிறவன் ஈஸ்வரனுக்கு சமமானவங்கிறதுனாலதான் அதுக்கு பேரு கோடீஸ்வரன் வச்சிருக்காங்கய்யா. எங்க வீட்டுல நடந்த ஒரு உண்மை கதை சொல்றேங்கய்யா. எங்க மாமனாரு இந்த பொங்கலுக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குப்பா, கண்ணுக்குள்ளாரே இருக்கீங்க, கனவுல வந்து போறீங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் ஏதோ நிறைய கதையெல்லாம் சொன்னாரு உங்ககிட்ட. அதேதாங்கய்யா. எப்பயாவது பேசுவாருங்கய்யா. அப்பப்ப பொண்ணுகிட்ட பேசுனது மாமனார்ட்ட அளவாதான் பேசணும். இவரு பொங்கலுக்கு வந்து போங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் எல்லாம் கணக்கு போட்டு ஒரு 6 லட்சம் ரூபா வருதுங்க மாமா, அந்த 6 லட்சம் ரூபாய் மட்டும் நீங்க கொடுத்துருங்க, நாங்க எல்லாம் வந்து விழாவை சிறப்பிச்சிடறோம் அப்படின்னா. கல்யாணத்துல வாங்கினது 10,000. அதேதாங்க ஐயா. நான் கொடுத்துதாங்க ஐயா வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க. அது கல்லூரி காலத்துல செஞ்ச ஒரு தவறுனால மாட்டிக்கிட்டேங்க. அதுக்கு இது சரியா போச்சு. அந்த 6 லட்சம் ரூபாய் மேட்டரை கேட்டோம்னா அது வரைக்கும் அம்பியா இருந்தாரு. அந்த 6 லட்சம் அவர் காதல் விழுந்தோன்னா அன்னினா மாறிட்டாப்ல. தம்பி நீ பொங்கல் அங்கேயே வச்சிரு, நான் இங்கே வச்சிடறேன், முடிஞ்சா ஜீம் கால்ல மீட் பண்ணிடலாம், பொங்கல் சொல்லிட்டு போனை வச்சாரு. போனை வச்சவர் இப்ப நான் போன் அடிச்சாவே என்ன சொல்றாரு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொலைதூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்லிட்டு வச்சிடாருங்க ஐயா. இங்க இந்த SIP இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்னு ஏதோ ஒண்ணு போடுங்களேன், கூட்டம் அள்ளும். அங்க கூட பாருங்க எல்லாம் பாதி அந்த கடையா தான் இருக்கும். உறவுகளை பேணி காப்பது எப்படின்னு போட்டு பாருங்க, ₹1 வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு வழி தெரியாது ஐயா. இந்த கல்யாணம் உறவு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரவங்களாம் ஆசீர்வதிக்க வரலையா, எல்லாம் அட்டண்டன்ஸ் போட தான் வராங்க. 2 ரீல்ஸ், பொண்ணு கூட ஒரு போட்டோ, முடிஞ்சது கல்யாணம். நடுவர்களே நீங்க கொஞ்சம் காசு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட் நிறைய காசு வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் சீஃப் கெஸ்ட். நீங்க கெஸ்டா இருக்கணுமா சீஃப் கெஸ்டா இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எல்லாரும் கலாச்சாரப்படி வேட்டி கட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு சிக்கல்னால மேடையில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் மெதுவாக நடந்து வந்தேன். அது நான் வேற இருக்கேன். அகமும் முகமும் மலர அமர்ந்திருக்கும் தமிழ் சொந்தங்களே, பட்டிமன்றம் என்றாலே பார்தோறும் புகழ்பெற்றிருக்கும் திரு ராஜா சார் அவர்களே, பாரதி மேடம் அவர்களே, வந்திருக்கும் போனஸை எல்லாம் பத்திரமாக 401(k)யிலும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்களிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துவிட்டு பணத்தை பாதுகாப்பது சவாலே என்று பேச வந்திருக்கும் எதிரணி சொந்தங்களே, உறவுதான் முக்கியம் என்று பேச வந்திருக்கும் எண்ணணி சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். முதலில் இப்ப இந்த தலைப்புல இவங்க அணியிலேயே ஒரு ஒத்துமை இல்லை. எப்படி? முதல்ல வந்தவங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமங்கிறாங்க. அடுத்து வந்தவங்க 2 மாசம்தான் நாங்க உங்களை ஐடியில் இழுத்து விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இதுல 3வதா வந்தவர் ஒருத்தர், அவருக்கு மாமனார் வயசுக்கும் கஸ்டமர் கேர் வயசுக்குமே வித்தியாசம் தெரியல. நீங்கள் அழைக்கும் ஆள் அருகில் இல்லைன்னா போட வச்சுட்டு போயிடுற அளவுக்கு நல்லவரா இருக்காரு ஐடியில. ஏன் நீங்க வங்கியில பணிபுரிந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்ல எப்படி FDO இங்க CD, என்ன இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கிற மாதிரி EPFனா இங்க 401(k). இதெல்லாம் தெரியாதவங்க இல்லை. இவங்க எல்லாருமே வந்த போனஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்க வெளிநாடு வந்தது, அங்க வாங்கி வச்சிருக்கிற லேண்டுக்கு எல்லாம் வேலி கட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வந்த கூட்டம் இது. ஆனா பணத்தை பாதுகாக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு ஏதோ உறவுக்காரங்களுக்கு கிள்ளி கொடுத்தேன்னு ஒருத்தராவது பேசுவாங்கன்னு பார்த்தேன். இல்ல, உறவுக்கு சவால் அப்படின்னு பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. தம்பி ஹரி நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னாரு, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கா அப்படின்னாரு. இல்ல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, அதுதான் பிரச்சனை. சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆமா, சொல்லிக் கொடுத்தோம்னா கடைசி வயசுல இருந்து பூமர் அப்படின்னு கத்துவாங்க. அதனால யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்ம சமுதாயத்துல வந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணு திரைப்படங்கள் வழியா அல்லது வந்தது. இப்ப அந்த கிளி எல்லாம் செத்து போச்சு. ஏன்னா உறவை காக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் அந்த பையன் கரெக்டா சொன்னாப்ல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. சரி, சொல்லிக் கொடுத்தாலும் பூமர்ன்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சரியா இந்த மத்தியதர வயதை வந்து 40-45 பிரிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கூட, ஏன்னா அந்த ஜென்ரேஷன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ஒரு நல்ல கருத்து ஒன்று சொன்னாங்க, காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க தெரியவில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அந்த காதல் எந்த வயதில் எடுத்தாலும் சரி. அதனாலதான் அவங்க மேடம் பாரதி பாஸ்கர் கூட எழுத்துச்சிதர் பாலகுமாரன் அவர்கள் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த தலைமுறைகள் வந்து
ஒழுங்கா காதல் செய்ய தெரியல. அப்பதான் உறவுகள் வளர்வதற்கான ஒரு அடிப்படை இல்லையா? அதுக்காக நீங்க உங்களுடைய அந்த காதல் கதைகளை எழுதணும். அதை இந்த வளர்ற ஜெனரேஷன் படிச்சாங்கன்னா அன்பு செய்யறது எப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அவங்க கோரிக்கை வச்சு பல நாள் ஆச்சு, அவரால் அதை நிறைவேற்ற முடியல. ஏன்னா இல்ல பண்ணினார், குமுதத்துல எழுதினார். அந்த செய்தி எனக்கு தெரியல, நன்றி. ஆனா பாருங்க, இப்ப வர செய்திகள் எல்லாம் குளிர்பானத்துல கலந்து கொடுத்து இப்பதான் அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. கேரளால ஒரு பொண்ணு, பசங்க பொண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாம இப்ப எல்லாத்துக்கும் ஆள் வந்து இந்த உலகத்துல இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப குக்கர்ல வேக வச்சிருக்கிறத ஒரு கேஸ் நேத்தி கூட படிச்சேன். ரொம்ப கொடுமையா இருக்கு. உறவுகளை வந்து ஏன் அந்த சகிப்புத்தன்மை இல்ல அப்படிங்கிறது அடிச்சு பார்க்கதான் பாத்தீங்களா? இல்ல 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 நேரம் ஆகுதுன்னு சொல்றேன். ஏங்க இவ்வளவு காலம் கழிச்சு இதை அடிச்சு பாக்குறதுக்கு இதானே இல்ல இடையூறு எல்லாம் வந்தோடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க கையில வேற எடுத்து வச்சு உற்சாகமா அடிச்ச உடனே, அதாவது உற்சாகமான விளையாடு ஆளு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன், முடிக்கணுமேன்ற கவலை இதாயா எனக்கு. பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ரெடி பாயிண்ட்லாம் புட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நடுத்தர வயது அப்படிங்கறனால சுலபமா சிங்க் ஆயிட்டோம். ஆனா எனக்கு நடுவர் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு காலேஜ் பையன் மாதிரி யூத்தா வேற இருக்காரு, 30 வருஷமா ஒரே மாதிரி இருக்காரு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த மாதிரி சொன்ன பட்டிமன்றத்துல பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். செய்றீங்க 30 வருஷமா நான் ஒரே மாதிரியா இருக்கேன். ஆமாங்கய்யா, நீங்க ஏதாவது ஒரு நல்ல கண்ணாடி போடுங்க. இல்ல நான் சொன்ன இந்த மாதிரி ஊர்ல இருந்து பட்டிமன்றம் பேச போறேன், ஊர்ல இருந்து திரு ராஜா அவர்கள் வராங்க, பாரதி பாஸ்கர் மேடம் வராங்கன்னு சொன்னேன். ஐயோ போச்சு, அவ்வளவுதான், நீங்க எல்லாம் பேசவே முடியாது. நான் சொன்னேன் இல்ல நடுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கதவை தட்டி வாங்க பழகலாம்னு கூப்பிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருந்து கதவை சாத்தினவரு, அதனால கண்டிப்பா எங்க அன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட வந்திருக்குங்கய்யா. அந்த சீனுக்கு இந்த தலைப்புக்கு என்ன தலைப்பையே இனிமேதான் உள்ள போறோம் பாருங்க. உள்ள இனிமேதான் போறீங்க. நான் கதவை திறக்கணும், இங்க எல்லாம் உள்ள போகணும். அதாவது பாத்தீங்கன்னா நடுத்தர வயதுல பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய சவால் அப்படிங்கிற தலைப்புலதான் நான் வந்து ஆணித்தரமாக என் வாதத்தை வைக்க வந்திருக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா குண்டூசி வச்சு ஒரு பள்ளம் தோன்ற மாதிரி, அவ்வளவு கஷ்டம். பணத்தை செலவு செய்யறது அந்த குண்டூசி வச்சு பலூன் உடைக்கிற மாதிரி டப்புன்னு போச்சு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அவ்வளவு செலவு. அது இந்த நடுத்தர வயதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா இந்த வார்த்தையை கேட்டு மனசு வேற அதுவே ரணமா இருக்குங்கய்யா. அதுவே ரொம்ப சவாலா இருக்கு அதை எதிர்கொள்றதே. இதுல பாத்தீங்கன்னா நடுத்தர வயதுல முதல் சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை. அதுல என்ன நடக்கும், ஒரு படத்துல நடிகர் இந்த காமெடி நடிகர் விவேக் சொல்லுவாரு, பாலாஜி வந்து எலும்பு கூடு மாதிரி நடந்துவாரு. ஏண்டா 5 மணிக்கு மேல கண்ணு தெரியல, கண்ணு அவிஞ்சு போச்சு, காலு தேஞ்சு போச்சு, நெஞ்சு டிபில காஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட உடல்நிலையை மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுங்களா? பயங்கர செலவாகும். நான் அப்படிதான் எங்க டாக்டர் செக்அப் போயிட்டு வந்திருந்தேன். டாக்டர் சொன்னாரு ஜிம்முக்கு எல்லாம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுமா, டயட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் வீட்டுக்காரிட்ட வந்து சொன்னேன் சாயந்தரம் இது மாதிரிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 10வது நிமிஷத்துல போன் வருது. ஒட்டு கேட்கறாங்கய்யா, ஜிம்ல இருந்து உடனே கால் வருது. காலையில வந்து ஜிம்ல சேருங்க, நீங்க அப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் பண்றாங்க. ஒட்டு கேட்டு, ஏன்னா நம்மள செலவு செய்ய வைக்கிறதுக்கு நம்மளை சுத்தி வணிக வியாபாரங்கள் அப்படி கொட்டி கிடக்கின்றன. இல்லையா, அது ஒரு தனி கதைங்க. அடுத்த பட்டிமன்றத்துல பேச. அப்ப நான் வேலையில உட்காந்துட்டு போது பக்கத்துல 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. உன் நம்பர் என்ன அப்படின்னா 210, உன் நம்பர் என்ன 200 அப்படின்னாங்க. நீ அதுல என்ன, நான் 100, நான் பார்டர்ல பாஸ் ஆயிட்டேன் 90 அப்படின்னாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டோட்டல் கொலஸ்ட்ரால் கவுண்டா. நடுத்தர வயதுல கொலஸ்ட்ரால் கவுண்ட பத்தி பேசி நாங்க கஷ்டப்பட்டு இந்த பாடியை மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய சவால். ஏன்னா அதற்கான செலவு அவ்வளவு ஆகுது. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எதிரணியில வந்து உறவை காப்பாத்துறேன் அந்த ஊருக்கு போய் காப்பாத்துறேன்னு பேச வந்திருக்காங்க. ஐயா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அவையில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் நடுத்தர வயது வந்த பிறகு முடி கொட்டி விடுறது, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி. ஆனா எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் ஐ கிரீம், கொலாஜன் ஷாம்பு, இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குங்க. எப்படி செலவை கட்டுப்படுத்துறது சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். ஐயா சரி ஓகே, ஜிம்முக்கு போனா ரொம்ப செலவாகுது, சரி வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போன காத்தாட. அங்க பக்கத்து வீட்டுக்காரர் வாக்கிங் வந்திருந்தாரு. சரி வாங்க, அட உங்களை பார்த்ததே இல்லையே, வாங்க போட்டோ எடுத்துக்கலாம்னு கூப்பிட்டாரு. சரி போட்டோ எடுத்தேன். சாயந்தரம் அமைச்சு குவாலிட்டி நல்லா இருந்தது. என்ன போன் கேட்டா iPhone 16 Pro. நான் சொன்னேன் நம்ம கிட்ட iPhone 14 இருக்கு. நம்ம மனசுதான் குரங்கு மனசாச்சு, நாமளும் வாங்கி பார்ப்போமே. பக்கத்து வீட்டுக்காரர் எலக்ட்ரிக் கார்ல வராரு, போடு லோன நாம ஒரு கார் வாங்குவோம். இப்படி ஆசை பக்கத்து வீட்டுக்கார காலி பண்ண சொல்லுங்க. இப்படி சேர்த்து வைக்கலாமா, செலவு செய்யலாமா என்று தெரியாத அளவுக்கு நம்மளுடைய ஆசை இருக்கிறது. செலவும் சுத்தி அடிக்குது. நம்ம ஊர் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆப்பிள் ஸ்நாக் பாக்ஸ்ல ஆப்பிள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் ஆப்பிள் வாட்ச் கையில கட்டிட்டு ஆப்பிள் சாப்பிட்டே போகுதுங்க. அதுக்கெல்லாம் காசு வேண்டாமா அதெல்லாம் வாங்குறதுக்கு?
அதெல்லாம் எவ்வளவு சவால். நம்ம ஊர்ல ஆடி சேல் போடுற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல பிளாக் ஃப்ரைடே போடுவாங்கயா. எல்லா ஐட்டமும் சேல்ல இருக்கும். எதுக்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோம்னு தெரியாம நாமளும் வாங்கிடுவோம். அது என்ன தூண்டில்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எவனும் ரிட்டர்ன் பண்றது இல்ல, அது பாட்டுக்கு வாங்கி வீட்டுல கிடக்கும். இங்க என்ன வாங்கினாலும் ரிட்டர்ன் பண்ணலாம் போலயா? அது என்ன வாங்கினா ரிட்டர்ன் பண்ணலாம். இன்னும் இது வரைக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியாத ஒரே விஷயம் கல்யாண மாப்பிள்ள மட்டும்தான். ஏன்னா ரிட்டர்ன் பாலிசி பிரச்சனை இருக்குங்க. அதனாலதான் எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கு. எல்லாம் பெரிய கவலை இருக்குங்க. இது ஆண்களுக்கு இருக்கும்ல. ஐயா இப்பதான் நம்பி வந்தா எங்க சைடு பேசுவாங்கன்னு சொல்லி. இல்லம்மா, நியாயமா பேசு. அமேசான்ல வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தை வந்து சரியா சாப்பிடலன்னா அமேசான்ல ரிட்டர்ன்ஸ் போட்டுருவேன்னு சொல்லி தான் மிரட்டி சாப்பிட வைப்பேன். அந்த குழந்தையும் நம்பி சாப்பிடுதான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயம் இருக்கு. ஏன் பில்லி சூனிய வச்சிருக்காங்க அமேசானு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம சுத்தி சுத்தி வணிகம் நம்ம வந்து பொருள் வாங்க வைக்கிறதுக்காக அந்த பில்லி சூனியத்துல இருந்து தப்பிப்பதே பெரிய சவால் அப்படிங்கிற. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இவ்வளவு பெரிய அரங்கம் நிறைகின்ற அளவுக்கு இங்கே திரளாக வந்திருக்கின்ற டேலஸ் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆஸ்டினிலிருந்து இந்த நிகழ்வை காண வந்திருக்கின்ற அன்பு நண்பர் சவுந்தர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்களே, இந்த டெலஸ் தமிழ்ச்சங்கத்தை மிகச் சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலே இருக்கிற பெரியவர்களே, புதிதாக பதவி ஏற்றிருக்கின்ற வரும் காலத்தில் இந்த சங்கத்தை நடத்த இருக்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். இந்த அவை வந்து கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமான அவை. ஏன்னா இந்த அவையில ஒரு ஒருங்கு இல்லை. அந்த இந்த மூலையில இருக்கிற சத்தத்தை நடுவர் எவ்வளவு சொல்லியும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால இதற்கு நடுவிலே கொஞ்சம் கனமான இந்த தலைப்பை இவ்வளவு நேரம் இருந்து கேட்டு என்னங்க இன்னும் க்ளோஸ் அப் ஃபீட்பேக் அடிக்குது. நடுவருக்கு கேட்கலையாங்க? இல்லம்மா, நான் ஒண்ணுமே சொல்லல. நான் அப்ப இருந்து அமைதியா உட்கார்ந்துருக்கேன். அதனால இந்த இடர்பாடுகளுக்கு நடுவேயும் இத்தனை நேரம் இருந்து மதிய உணவு வேளை தாண்டியும் பக்கத்திலே உணவு இருந்தும் கூட எழுந்து போகாத உங்களினுடைய பொறுமைக்கும் அன்புக்கும் என்னுடைய முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 பேருக்கு பதில் சொல்லுவது ரொம்ப கஷ்டம். பேசாம ராஜா சார் எதிரணியில பேசியிருந்தா எனக்கு ரொம்ப ஈஸி. 5 பேருக்கும் பதில் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டம். நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தது தம்பி ஹரியினுடைய அந்த 2 நிமிட பேச்சு. தம்பி ஹரியும் சரி, எங்கள் அணியிலே பேசிய குழந்தை அவங்க பேர் என்ன வர்ஷாவும் சரி, உண்மையிலேயே நேற்றைக்குத்தான் நாங்கள் சொன்னோம். அத பேசுறேன்னு ஒத்துட்டு வந்து அவர்களினுடைய தைரியத்துக்கு என்னுடைய இருக்கை கூப்பிய வணக்கங்கள், பாராட்டுகள். இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையினர் இருக்கிற போது நம்முடைய மொழி அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமோ என்கின்ற நம்முடைய அச்சம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது இந்த 2 குழந்தைகளால். அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இல்ல தம்பி ஹரி ஆரம்பிக்கிற போது என்னை பீஷ்மர்னு சொன்னார். நான் அம்பு படுக்கையில தான் இருக்கேன் இப்ப கிட்டத்தட்ட. ஆனா பீஷ்மருக்கு அவ்வளவு கஷ்டம் வந்ததற்கு காரணமே முரண்பட்ட உறவுகளை இணைக்க முடியாமல் பீஷ்மர் பட்ட கஷ்டம்தான் மகாபாரதத்துக்கு போடப்பட்ட விதை. எனவே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை உறவுகளை பேணுவது ஏன் சிக்கல் என்றால், நமக்கு இருக்கிற எல்லா உறவும் ஒரே குரூப்பா இருக்காது. அதுக்குள்ள முரண்பட்டுக்கிட்டு இருக்கணும். இங்கிட்டு போனா அங்க நம்ம முறைக்கும், அங்கிட்டு போனா இது நம்ம முறைக்கும்.
இதை சரி கொஞ்சம் இங்க இந்த சைடு தான் ரொம்ப சத்தமா இருக்கு. தயவு செய்து ஒரு பேச்சாளரை நீங்கள் கஷ்டப்பட்டு கூப்பிடுறீங்க, செலவழிச்சு கூப்பிடுறீங்க. அப்படி இருக்கிற போது அந்த முழு அட்டென்ஷன் இருந்தாதான் எங்களுடைய பேச்சிலும் அந்த முழுமை வரும். அதனாலதான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். தயவு செஞ்சு தப்பா சைடுல சாப்பாடும் வைக்கிறீங்க. சைடுல சாப்பாடு வச்சா இப்படித்தான் இருக்கும். எங்களுக்கும் பசிக்கும் இல்ல. குழந்தைங்க எல்லாம் இருக்கு, நிறைய குழந்தைங்க சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கு. ரொம்ப பாராட்டணும் உங்களை. அவர் ஹரி பேசுற போது சைக்காலஜி ஆஃப் மணின்ற புத்தகத்தை பத்தி சொன்னார். உடனே எல்லாரும் ஓடி போய் வாங்கினாங்க. ஆனா அந்த நடிகர் வந்து எப்பவுமே அழகான நடிகர், ரொம்ப பிரபலமானவர். திடீர்னு அவருடைய பேச்சுக்கு ஏன் அவ்வளவு மவுசு கூடிச்சு? மெய்யழகன் படம் தான் காரணம். அந்த படமே உறவுகளோடு திரும்ப போய் இணைந்து கொள்வதிலே இருக்கிற சிக்கல்களை சொன்ன படம் தான் அந்த படம். அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம். அந்த வெற்றி வந்த பிறகு அவர் என்ன சொன்னாலும் விற்கும். சைக்காலஜி ஆஃப் மணியில இவர் என்ன, இவங்க என்னெல்லாமோ ஷாம்பூல சொன்னாங்களே, எனக்கு பேரே தெரியல, அதெல்லாம் சொன்னா கூட வித்திருக்கும். அந்த நடிகருக்கு அவ்வளவு திடீர்னு ஒரு கவனம் வந்ததற்கு காரணம் அந்த படம் எதை பேசியது என்றால் எவ்வளவு சிக்கல். கொஞ்சம் நீங்க எல்லாருமே மெய்யழகர்ல இருந்த அரவிந்த் சாமியினுடைய வேறு வேறு வடிவங்கள் தான். நீங்க ஊரை விட்டு வந்துட்டீங்க, திரும்ப போகணும்னு ஆசை இருக்கு. என்னதான் போனாலும் முழுமையா உங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த திரை வந்து இங்கேருந்து வானத்தை பாக்குற போது வானத்தை போய் தொட்டுடலாம் போல இருக்கு. உறவுகள் அப்படித்தான். ஆனா நீங்க போகிற போதுதான் கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர்கள் உங்களை தடுக்கிறது. அந்த தடையை உடைத்து உறவுகளோடு போய் சேரவும் முடியாம, அப்படி ஒண்ணு உறவே வேணாம் சாமி, நான் இங்கே இருக்கேன்னு தரித்து இருக்கவும் முடியாமல், அங்கேயும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம தவிக்கிற உங்கள் தவிப்பை சொல்ல நாங்க 5 பேரும் வந்திருக்கோம் சார். இவங்க 5 பேரும் பணத்தை சேர்க்கறது கஷ்டமாமா. இந்த 5 ஏழைகள் பேச வந்திருக்கிறார்கள். இல்ல, அவங்க சங்கீதா ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களுக்கு ஐபோன் 16 வாங்க கஷ்டமா இருக்கான். ஐபோன் 16 வாங்க முடியாத ஏழை. சாம்சங் என்ன போன் வச்சிருக்கீங்க? சாம்சங் வச்சிருக்காங்க. அதான் என்ன போன்? ஏதோ ஒரு சாம்சங். அது பக்கத்து வீட்டுக்கார ஐபோன் வாங்கிட்டான். எவ்வளவு ஏழைகளினுடைய கஷ்டத்தை பார்த்தா கண்ணீர் வரல நம்மளுக்கு. என்ன காரணமா வச்சிருக்கீங்க? டெஸ்லாவா? அது இனிமேதான் யோசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கின பிறகு முடிவு பண்ணுவாங்க. அவர் சொல்லி தர்றாரு என்ன காரணம். டெஸ்லா தான் வச்சிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியலம்மா. இந்த ஏழைகளினுடைய கஷ்டத்தை பார்த்து நாங்கள் அழுது கொண்டே இந்த பட்டிமன்றத்தில் பேச வேண்டி இருக்கிறது. என்னப்பா கஷ்டம் உங்களுக்குங்களா? சோத்துக்கு வழி இல்லாம அடுத்த வேளை சோறு இன்னும் இருக்கான்னு தெரியாம உங்களினுடைய தாய்நாட்டில் லட்சக்கணக்கில் வாழ்கிறார்களே, அவர்கள் பேச வேண்டும் பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று. அப்படியே வணிகம் வந்து இவங்களை வாங்குன்னு இழுக்குதான் பிடிச்சு. வாங்காம இருங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. வந்து கையை பிடிச்சி இழுக்குதாமா. இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குதாமா. இதுவும் சங்கீதா நிறைய சினிமா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வந்த உடனே எங்க நடுவரை பார்த்து யூத்தா இருக்காங்கன்னு நாங்க. இல்லம்மா, நான் அதை ஒத்துக்கலம்மா. ரஜினி சாருக்கே அவர் பொன் கொடுக்கவில்லை. ரஜினி சாருக்கு மாத்திரமா பொன் கொடுக்கல, விஜய் சேதுபதிக்கும் அவர் பொன் கொடுக்கல. இப்ப என்னன்றீங்க? பொண்ணே இல்லம்மா. குண்டூசியை வைத்து குளம் வெட்டுறாங்களா இவங்க எல்லாம் 5 பேரும். முள்ள மனையில 3 குளம் வெட்டி வச்சேன். 2 குளம் பாழ், 1ல தண்ணியே இல்லைன்னு நம்ம ஊர்ல ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. உண்மையிலேயே பாடுபட்டவர்கள் பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். நான் தெளிவா பேசிடுறேங்க, ஒன்னும் பெரிய இதுல மறைச்சு பேச என்ன இருக்கு. பணமும் அது தருகிற வசதிகளும் எங்களுக்கு நிச்சயம் தேவை என்பதை தேர்வாக கொண்டு இங்கே வந்தவர்கள் தான் உங்களில் பல பேர்.
அப்படிதானங்க? So when your choice is clear, எது கஷ்டம் எது வேணாம்னு விட்டுட்டு இங்க வந்தீங்களோ அதை இனிமே போய் பிடிக்கிறது தானே கஷ்டம். அதான் ஒரு முடிவெடுத்து வந்தாச்சு இல்ல. நாம போற போது யாரோ ஒருத்தரா சொல்லிருப்பாங்க, ஏய் விட்டுட்டு போகாதரான்னு. எல்லாம் வந்துடுற 3 வருஷத்துல திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வந்தவங்க தானே 30 வருஷமா போக முடியாம இருக்கீங்க எல்லாரும். அப்போ வருக வருக என்று உங்களை வசீகரிக்கிறது இந்த பூமி. திரும்பி போக முடியாது. என்ன காரணம்? பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி chosen money. அது ரைட் தப்புன்னு நான் சொல்லல, அது ரைட்டாவே இருக்கட்டும். ஆனா எதை தேடி வந்து விட்டீர்களோ அந்த பாதையிலே தொடர்ந்து பயணிப்பது கஷ்டமா, எது வேண்டாம் என்று விட்டு விட்டு வந்தீர்களோ அதற்கு திரும்பி போவது கஷ்டமா என்று இந்த 5 பேரையும் நான் கேட்கிறேன். என்ன கூட கைதடல கம்மி, உங்க ஊருக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. என்னம்மா கொலாஜன் ஷாம்பு சரியா அதெல்லாம் புரியுது. வசதி படைத்த மக்கள் நாங்களாம் வீடு போனாலும் தண்ணி வரல இன்னும் கஷ்டப்பட்டு கொலாஜன் ஷாம்பு வாங்க முடியலன்னு ஒரு அம்மா வந்து அழுதுட்டு போயிருக்கு. அவங்களுக்கு முன்னாடி அருண் நல்லா பேசினார், நல்ல தம்பி நல்லா பேசினார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க கொஞ்சம் காசு வச்சிருந்தா கெஸ்ட், நிறைய காசு வச்சிருந்தா சீஃப் கெஸ்ட். ஆட்டோ பின்னாலே இது எழுதுனது. தம்பி அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட் யாரு? எங்க நடுவர் தானே சீஃப் கெஸ்ட். நிறைய காசு வச்சிருக்காருன்னு அவரை கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. அது உண்மையாவே இருந்தா அப்ப என்ன தானே சீஃப் கெஸ்ட கூப்பிட்டுருக்கணும். நீங்களே சீஃப் கெஸ்ட் தான். அப்போ உங்களை விட என்னிடம் பணம் அது வேற பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கலாம், ஹைப்போதெட்டிக்கலா. அப்படி இருந்தா இருக்குன்னு நினைச்சா கூட என்ன சீஃப் கெஸ்டா கூடாம உங்களை ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னா உங்களிடம் இருக்கிற உறவு பாலம் இதை விட அதிகமாக இருப்பதால் கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர் பேசும்போது சொன்னாரு, உறவு எப்படி இருக்கு, நீ நல்லா இருக்கலாம் ஆனா என்னை விட நல்லா இருக்க கூடாதுன்னு உறவு சொன்னாருல்ல. கேட்டீங்களா இல்லையா? மைக்கு சுமாரா தான் இருந்தது, இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பதில் சொல்றேன். தம்பி அதைத்தான் தம்பி நாங்க பேச வந்திருக்கோம். உறவு நீ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பிச்சது. பல பேர் உறவுக்காரங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்திருப்பீங்க, உண்டா இல்லையா? ஆனா இங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு மொழி வந்து தவிர்க்க முடியாது. அங்க இருந்த பாத்ரூம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இங்க வந்தவொடனே பாத்ரூம்ன்றீங்க. நீங்க திரும்பி வந்து போகிற போது அந்த உறவு என்ன மனசுக்குள்ள நினைக்குது, ஏய் நான் காசு கொடுத்து இவன் போயிட்டு வந்தான், இப்ப என்ன விட நல்லா இருக்கான், நல்லா அப்படி சொல்லுதா? அதெல்லாம் காசு கொடுத்து அனுப்பிச்சப்பா நான் இன்னைக்கு எப்படி இருக்கு பத்தியா? எல்லா உறவுக்காரங்களையும் நான் சொல்ல, சில பேராவது அப்படி இருக்காங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. அப்ப அவர்களை சமாளிப்பது கஷ்டம்னு நான் சொல்லல, அருண் தான் சொல்லியிருக்காரு. இப்ப அருண் பேசுற போது சொல்றாரு, நடுவர் வேற சொன்னார், கோயில் கும்பாபிஷேகம் என்றால் 1 கோடி ரூபாயை கூப்பிட்டு கொடுத்தவர் தான் கடவுளுக்கு பக்கத்துல. நடுவர் அது சொன்னாரு. நீங்க யார பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அந்த கடவுள் கூட்டத்திலே முண்டி அடித்து கடைசியில இருக்கிற ஒரு ஏழையை தான் பார்க்கிறார். கடவுளை பக்கத்திலிருந்து இருந்து யார் பார்த்தாங்கன்றது முக்கியம் இல்ல, கடவுள் யாரை பார்த்தார் என்பதுதான் முக்கியம். இப்ப அருணுடைய பிரச்சனை என்ன? இவர் போன் பண்ண இவர் மாமனார் எடுக்க மாட்டேங்கிறார். கரெக்டா? அதான பிரச்சனை. வேற வாய்ஸ்ல பேசுறார். இந்த எண் இப்போது பிஸியாக இருக்கிறது மாமனாரே சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னாக்க கல்லூரி காலத்தில் செய்த சிறிய தவறினால அது நடந்துதான். கேட்டீங்களா இல்லையா? சரி, இப்போ உங்க மாமனார் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு? நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் பேசுறேன். இல்லாட்டா நான் உங்க வீட்டு கதையை நான் பேசுறேன். நீங்க 6
லட்சம் ரூபாய் அவரை கேக்குறீங்க. அந்த 6 லட்சம் ரூபாய் அவரால் கொடுக்க முடியல, அது வேற விஷயம். அது அவருக்கு பிரச்சனை இல்ல. எங்கேயோ இருக்கிற மாப்பிள்ளைய ஆசையா நான் கூப்பிடுற போது அந்த காசை நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்கிற உங்களினுடைய உறவு தான் அவரை வேதனைப்படுத்துகிறே தவிர நீங்க கேட்கிற பணம் அவரை வேதனைப்படுத்தவில்லை. இந்த ஆளை நம்பி பொண்ணை கொடுத்துருக்கோமேனு ஒரு வயதான மனிதர் இந்தியாவில் கண்ணீர் வடிக்கிறார். அதனால 6 லட்சம் கொஞ்சம் அதிகம் தான். இப்ப இந்த பட்டிமன்றம் முடிந்த பிறகு அருண் வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் உறவை பேண்டது கஷ்டமே இல்லையா. அவங்க வீட்டுக்காரமா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போது போட்டோ எடுக்கப்படும். வீட்டுக்கு போன பிறகு படம் காட்டப்படும். நேரம் இல்ல ஐயா, எவ்வளவு நேரம் இருக்குன்னா இல்ல நீங்க பேசுங்க. ஏன்னா ஆனது ஆச்சு. நாங்கள் எல்லாம் பை ஒன் கெட் ஒன் வாழ்க்கையை வாழ்கிறோம். பாட்லக் டின்னர் சாப்பிடுறோம். இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க வேணா இந்தியாவுக்கு வாங்க, அப்பப்ப சமைச்சு அப்பப்ப சோறு போடுறோம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜையே யூஸ் பண்ணாம கூட நாங்க சோறு போடுறோம். நாங்களே ஸ்விக்கில வாங்கிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா சுபா மேடம் பேசினாங்க. இந்த தம்பிக்கு பிறகு அந்த அணியில் அவங்க தான் பேசினாங்க. நல்லா பேசினாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரு இந்தியாவுக்கு போற செலவை பத்தி அவங்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நாங்கெல்லாம் எந்த டிக்கெட் கம்மியா இருக்குன்னு பார்த்து என்ன கழுதைக்கு இந்தியாவுக்கு வரீங்க நீங்க? என்னவோ அங்க இருக்கிற கஸ்டம் ஆபீசர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை. அங்க போய் இமிகிரேஷன் ஜாபா கொடுத்துறாங்க. அவங்களாம் சுபா மேடம் வராததுனால எங்களுக்குலாம் வேலையே இல்லைங்க. அவங்க வந்தாங்கன்னா நாங்க பாஸ்போர்ட்ல ஜாப்புச்சோம். நாங்க யார் உங்களை கூப்பிட்டோம்? இப்பெல்லாம் அடிக்கடி கல்யாணம் நடக்குது. எங்க அங்க போய் கலந்துக்கணும்னு இருக்கிற உங்களினுடைய துடிப்பை நீங்க தானே பேசுறீங்க. எதுக்காக வரீங்க? அந்த உறவுகளை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது. நீங்க இவ்வளவு ஜெட்லாக் இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு 6 தடவை கல்யாணம், 6 கல்யாணங்கள் நடந்தாலும் நாங்க வர்றோம்னு நீங்க வருவதே எதை காட்டுகிறது என்றால் எப்பாடு பட்டாவது உறவுகளோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயலுகிற முயற்சியை அது காட்டுகிறது. எப்ப பாரு அமேசான் பேக்கேஜ் உங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அமேசான் அதிபர் ஒருத்தர் இருக்காரு, ஜெஃப் பீசோ. அவர் ஈஸியா காசு செலவழிச்சார். நம்ம தான் பேக்கெட் வாங்கிட்டே இருக்கோமே. படப்படம் பணக்கார ரேட்டர். திடீர்னு பாதி ஏழையானார். தெரியுமா உங்களுக்கு? உங்க ஊர் கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அந்த அம்மா பாதி காசு எடுத்துட்டு போயிடுச்சு. பணத்தை சேர்ப்பது ஈஸி. ஆனா உறவை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் சேர்த்த பணம் கூட பாதி போயிடும். ஐஸ்வர்யா சுரேஷ் ரொம்ப அருமையா பேசினாங்க. நல்ல பேச்சாளர். எதிர்காலத்தில் டல்லஸில் இருந்து ஒரு நல்ல பேச்சாளர் உங்களுக்கு இருக்கிறார். நல்லா பேசினாங்க. ஆரம்பிக்கிற போதே அதிரடி 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் இல்லை. புரிஞ்சுதா அவங்க என்ன சொன்னாருன்னு? அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட பாட்டு சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் இப்ப 9ஆம் எட்டில் இருக்கிறார். இப்பவும் பணம் சேர்த்துட்டாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவர் மாமனாரா நடிச்சவட்ட கேட்டு பாருங்க. அவர் வாங்கி எனக்கா கொடுக்குறாரு. ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ஐஸ்வர்யா சின்ன பிள்ளை. இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நிலவரம் தெரியும். ஐஸ்வர்யா சொல்றாங்க, காலையில போகும்போது வீட்டுக்காரரோட சண்டை போட்டு போகுமா. திரும்பி வந்த உடனே கணவர் சொல்லுவார சரிம்மா விடுன்னு. புதுசா கல்யாணம் ஆனப்போ அப்படித்தான் இருக்கு. போக போக தான் உண்மையான நிலவரம் தெரியும். 10 வருடம் பகைத்திருக்கிற உறவு கூட ஒரு புன்னகையோ சேர்ந்து விடும். எங்கம்மா உங்க நாத்தனாரே இல்லையா உங்களுக்கு? ஒரு புன்னகையில உறவு சேருதாம்மா இவங்களுக்கு. அது கற்பனையா பேசலாம், பொய் சொல்லலாம். ஏக்கரா கணக்குல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. யாரு நம்ம அலாஸ்காவில் போய் டான்ஸ் ஆடின கோஷ்டி,
4 காசு சேர்க்க நாய்படாத பாடுபட வேண்டும் என்று பழமொழி இருக்கிறது. முதல்ல அது பழமொழி இல்ல. பழமொழிக்கும் சொலவடைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. போகிற போக்குல சொல்ற ஒரு விஷயம் 4 காசு சேர்க்க நாய்படாது. உண்மையிலேயே பழமொழிகள் எதை பற்றி என்னங்க நடுவர் பேசுறீங்க? பல சதிகள் இங்கே நடக்கின்றன. நான் என்னமா நீங்க பண்ணலைங்க, யாரோ ஒருத்தர் வந்து சைட்ல உங்கள்கிட்ட பேச அவர் என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும்னு நாட்டுல நல்ல சொல்றதே என் பேச்ச பாதியில நிறுத்துறதுக்கான ஒரு வழி. என்ன சொல்லுறது, இங்க வேற இந்த பிள்ளைல நடுவுல புரண்டு திருப்பதியில கோவிந்தா போட்ட மாதிரி போய் ஒரு பட்டிமன்றம் இங்கதான் நான் பாக்குறேன் என் வாழ்க்கையில. டேய் கொஞ்சம் அமைதியா இருக்கடா, அம்மா பேசுறாங்கல்ல. நாலு காசு சேர்க்க நாய்படாத பாடுபடுறேன்றது சொல்லவடை பழமொழி கிடையாது. பழமொழியெல்லாம் எதுவுமே உறவுகளை பற்றி தான் இருக்கு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, தந்தை தாய் பேண், இதுதான் பழமொழி. எந்த பழமொழியை நீங்கள் எடுத்தாலும் அது உறவுகளை காப்பாற்றுவதை பற்றி தான் இருக்கும். ஐஸ்வர்யானா கொஞ்ச நாள் ஐஸ்வர்யா ஆனந்தான்னு ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட எல்லாம், நீங்கள் யாரையுமே குற்றம் சொல்லாமல் உங்கள் வீட்டில் பேசினால் உங்கள் பிள்ளைகளும் எல்லாரிடமும் அன்பாக இருக்கும். குற்றம் சொல்லாம இருக்க முடியலையே ஐஸ்வர்யா, அதுதானே எங்க பிரச்சனை. குற்றம் சொல்லாம இருக்க முடியலையே. நாங்கெல்லாம் என்ன உங்களை மாதிரி அன்பால் இணைந்த மனது கொண்ட துறவிகளை நாங்க இல்லையே. மனுஷன் சார், சாதாரண மனுஷன். உறவுகளிடம் இருக்கிற குற்றங்கள் பளிச்சு 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 தெரியுது, வெளியில சொல்லி தர முடியலையே. சொல்லி தரல. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, எங்க நாத்தனாரோட நான் பேசுறதே இல்லைங்க. ஏம்மான்னு, அவங்க வீட்டு கல்யாணத்துல வடை சட்டிலேயே வெந்து 300 வடை சுட்டேன்னா, எல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறமா ஒரு புடவை எடுத்து கொடுத்தாலே மவராசி, விலைய பார்த்தா 300 ரூபான்னு போட்டிருக்கு. ஒரு வடைக்கு ஒரு புடவை. அப்படியே செஞ்சாங்க. 300 ரூபாய்க்கு புடவைன்னா ரொம்ப சுமாரா தானே இருக்கும். எப்பாரு எனக்கு அவனுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட், இந்த மாசம் எனக்கு வர பேச்சை கூட முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் அவன் எனக்கு பாஸா இருந்த too bad for him. பட் அது இன்னொரு கான்ட்ராக்ட். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா என்னுடைய உறவுகள் என்ன ஏதாவது ஒண்ணு சொன்னா அது வாழ்க்கை முழுக்க நான் பேண வேண்டிய ஒரு உறவு. ஆனா அப்படி பேண முடியாதபடி காலில இருக்கிற சாக்ஸ்ல ஒரு கல்ல சிக்கிச்சுன்னா நீங்க எப்படி நடக்க கஷ்டப்படுவீங்களோ அந்த மாதிரி அந்த உறவு என்கிற பாதையில் நடப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு. பாத்துட்டா எனக்கு கவலையே இல்ல, இந்த நாள் எதுவும் சொல்லிட்டு போகுது. ஆனா உறவு அப்படி இல்லைங்க. எனக்கு வேணும், நாளைக்கு நான் போய் பார்க்கணும். நீயா சொன்ன, எங்க அண்ணனா என்னை பத்தி அப்படி சொன்னான். சொல்லிருக்க மாட்டானே, சின்ன பிள்ளைல அவனோட கையை பிடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்ப எங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்களை என்ன புள்ளி பண்ணா எங்க அண்ணன் அவங்கள வந்து அடிப்பான். அந்த அண்ணனா இன்னைக்கு என்ன பத்தி சொல்லிருக்கான். அப்படி மனசு தவிக்குது பாருங்க. அந்த தவிப்பை பற்றி நாங்கள் பேசுறோம். நீங்க டாலர்ல சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை பாவம். சார் நான் உங்களை பார்த்துருக்கேன். ஐஸ்வர்யா இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க, எனக்கு டைம் இல்லை. அவங்க சொல்றாங்க, எந்த உறவுமே நாம கொஞ்சம் பொறுத்து போனா அதுவும் சரியாயிடும். அப்படி இல்லாத உறவுகள் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். நீங்க இங்க அமெரிக்காவுக்கு வந்து வாழுகிற இன்றைய தேதியில் எத்தனை தாய்மார்கள் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, 7 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன், 8 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன், சீக்கிரமே ப்ரீடர்ம் சி செக்ஷன் பண்ணி பிள்ளை பிறந்துட முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், நாங்கெல்லாம் பிரெக்னண்டா ஊர்ல இருந்த போது ஒரே ஒரு பிரார்த்தனை தான், பிள்ளை வந்து ப்ரீமெச்சூரா பிறந்துட கூடாதுன்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ப்ரீமெச்சூரா பிறந்தாலும் பரவாயில்ல நீ பிரார்த்தனை பண்றியம்மா, இது என்ன நியாயம்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான லாஜிக் சொல்லுது. சொல்றது, எனக்கு ஒண்ணு பிள்ளை சீக்கிரம் பிறக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனா ஏற்கனவே நாங்க 2 பேருமே H1Bல இருக்கோம். பிறந்த முதல் பிள்ளை இங்க பிறந்துட்டான், அதனால அவன் அமெரிக்கன் சிட்டிசனா இருப்பான். 2வது பிள்ளை மாத்திரம் பிறந்த அவன் அமெரிக்கன் சிட்டிசனால இருந்தா அந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் நாங்க வித்தியாசம் பாக்குற மாதிரி ஆயிருமே. அதனாலதான் என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏர்லி சி செக்ஷனுக்கு போறேன்னு சொல்லிச்சு. அப்ப
உங்களுடைய குழந்தைகள் ஒரே தராசு தட்டில் நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் பிரெக்னண்டா இருக்கிற பீரியட கூட சீக்கிரம் முடித்துக் கொள்ள நினைக்கிற அளவு உறவுகள் நமக்கு தருகிற கஷ்டங்கள், வேதனைகள், சிரமங்கள் அதிகமா இருக்கா இல்லையா? அதுதான் நாங்க கேட்கிறோம். சரி, இங்கே இருக்கிற இந்திய பெற்றோர்கள் எல்லாம் எந்த இடத்துல, இங்க விடுங்க, அமெரிக்கால இருக்கீங்க, கனடால இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க, இந்திய பெற்றோர்கள் எதற்காக வாழ்கிறோம்? குழந்தைகளுக்காக மாத்திரம்தான் நாம் வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு வேற எதுவுமே கிடையாது. சார், முதல் பிள்ளை என்னைக்கு பிறந்துச்சோ அன்னைக்கோட என் வாழ்க்கையில இருக்கிற பாக்கி எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் சார் நான். அப்படிதானே எல்லாரும்? சரி, உலகத்திலேயே பென்ஷன் நீங்க சொல்லுவீங்க, நம்ம ஊர்ல பிஎஃப்னு சொல்லுவோம். இந்த பிஎஃப்ன்றத உலகத்துல இருக்கிற எல்லாரும் பென்ஷன் எதுக்கு செலவழிப்பாங்க சொல்லுங்க? டிராவல் போகிறதுக்கு, நான் அதை செய்யணும், இது செய்யணும், வீட்டுக்காரமோ. இந்திய பெற்றோர்கள் மாத்திரம்தான் பென்ஷன் ஃபண்ட்ல லோன் போட்டு பையனை படிக்க வைக்கிற ஒரே பெற்றோர் இந்திய பெற்றோர்கள் தான். தலைவர் நேத்தி கொண்டு சொன்னார், அதை சொல்லலாமா சார் உங்க அனுமதியோட? அவருடைய தந்தை ஈபில ஒரு லைன்மேனா இருந்தவர். அந்த காலத்துல ஈபில கனெக்ஷன் கொடுக்கணும்னா அந்த ஒரு பெரிய வண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல அந்த சுத்தி சுத்தி அந்த லைன்ஸ் இருக்கும், அதை இழுத்துக்கலாம் போயிருக்காரு அவருடைய தந்தை. இன்றைக்கு மகன் அமெரிக்காவிலே வசித்து வருகிறார் என்றால் அந்த தந்தை தன்னுடைய குருதியினுடைய கடைசி சொட்டு வரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவழித்தார். இந்திய பெற்றோர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இப்படிதான் இருப்பாங்க. அமெரிக்காவில் வசிக்கிற உங்களுக்கு மிட் லைஃப் கிரைசிஸ்னா என்ன தெரியுமா? காசு வரலன்றது இல்ல, திடீர்னு பார்த்தா 2 பிள்ளை எங்கேயோ போயிருது. அதுக்குன்னே வாழ்ந்துட்டீங்க. இவனுக்கு அந்த கிளாஸ், அவனுக்கு இந்த கிளாஸ், சாட்டர்டே அவனை பாலவி கிளாஸ்க்கு கூட்டிட்டு போனோம், சண்டே இவ்வளவு டென்னிஸ் கிளாஸுக்கு கூட்டிட்டு போனோம், ஸ்கூல்ல டிராப் பண்ணோம், அந்த லஞ்ச் வைக்கணும், அவனுடைய பர்த்டே, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதை தவிர ஒண்ணுமே இல்லைங்க. என்னங்க ஓபனா பேசலாமே. இன்னமும் கூட பிள்ளைகளை தனி அறையில் படுக்க வைக்க முடியாத பெற்றோர்களாக இந்திய பெற்றோர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். மற்ற விஷயத்துல எல்லாம் அமெரிக்கனா தான் இருப்பீங்க, இந்த விஷயத்துல முடியாது சார், முடியாது. இப்படியே பிள்ளைக்காக வாழ்ந்து நடுத்தர வயதுக்கு வந்தவன ஒரு பையன் படிக்கிறதுக்கு போயிடுறான். சரி, அப்ப கூட நீங்க தைரியமா இருக்கீங்க. இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு லெமன் ரைஸ் பண்ணி கொடுக்கணும், இன்னைக்கு he is going to have a dinner with his friends, I mean திடீர்னு ஒரு நாள் அதுவும் கலந்து போயிருது. so empty nest syndrome. அந்த கூட்டில் நீங்களும் உங்கள் கணவரும், அதான் கணவனும் மனைவியும் மாத்திரம் அந்த கூட்டிலே தனியாக வாழ்கிறீர்களே, ஒரு வெறுமை உங்களை கவிழ்ந்து கொள்ளுகிறது. அப்பதான் அந்த கணவர் மனைவியை பார்க்கிறாரு, நீ யாரும்மா, அடையாளமே தெரியல எனக்கு. ஏன்னா ஊர்ல கல்யாணம் ஆச்சு, ஊர்ல கல்யாணம் ஆன போது அந்த பிள்ளைக்கு லெட்டர் எழுதினார். ஏன்னா அந்த காலத்துல போன் கிடையாது, லெட்டர் எழுதினார். அந்த பிள்ளை பதில் அனுப்பிச்சது. போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வரும்போதே இவருடைய மனம் சிவமணி ட்ரம்ஸ் மாதிரி தப்ப 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 தப்பான்னு அடிச்சது. அவ கையெழுத்த பார்த்து அதிர்ந்த மனம் கொண்டுதானே உங்களுடைய திருமண வாழ்க்கையை உங்களில் பல பேர் ஆரம்பித்தீர்கள். இன்னைக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த பெண்ணு யாருன்னு கணவருக்கு தெரியல, கணவர் யாருன்னு பெண்ணுக்கு தெரியல. You're total strangers living in the same house. ஏன்னா ஒருவருக்காக ஒருவர் நேரத்தை இதுவரை செலவழிக்கவே இல்லை, பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டீங்க. இந்த சிக்கல் பெருசா, உங்களுக்கு அது என்ன கொலாஜன் ஷாம்பு வாங்குற சிக்கல் பெருசா? ஷாம்பு தான் கஷ்டம், ஏன்னா அது போடுறதுக்கு முடி இருக்குது. அவரவர் கவலை அவரவர்களுக்கு. ஏன் கவலைமா அது? நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி இது பெரிய பிரச்சனை இல்லையா? ஏன்னா நம்ம ஊரா இருந்தா நான் ஏன் பக்கத்துல இருக்கான்ற ஒரு எண்ணமாவது இருக்கும். வந்துட்டாங்க, சரி சார், இதை கூட விட்டுருங்க. இன்னும் பெரிய பிரச்சனை, கிளம்பி வர்ற போது அமெரிக்காவுக்கு போடா, உங்க அப்பாவுடைய அக்கா இருக்கால அவன் புள்ள போயிட்டான், நீ இன்னும் போலன்னா எனக்கு கேவலம் சொல்லி அப்பா அம்மா தான் அனுப்பிச்சு. நீங்க இங்க கிளம்பி வந்த உடனே உங்க அப்பா அங்க 3/4 போட்டு தெருவில் நடந்தாரா இல்லையா? My son is in US. You see his photo, ஊரெல்லாம் காஞ்சி தெரிஞ்ச. இப்ப அவருக்கு 85 வயசாச்சு, உங்களுக்கே இன்னும் கிரீன் கார்டு வரல. அவரை என்ன செய்ய போறீங்க? வந்து போற வயது ஒரு வயது தாங்க. நான் சொல்றேன், நீங்க இருக்கிற வயதானவர்கள் தப்பா இருக்கு, ஏன்னா எல்லாருக்குமே வயசாக்கி தான் இருக்கு. வந்து போறீங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் நான் வரலடா, என்னை விட்டுடா, இனிமே என்னால
15 மணி நேரம் உட்கார முடியாதுடான்னு சொல்ற. நீங்க இங்க இருப்பீங்களா அங்க போவீங்களா? அங்க போகணும்னு உங்க நெஞ்சு ஒவ்வொரு நாள் சார். ஒண்ணு இல்ல சார், டேலஸ்ல ராத்திரி 11 மணிக்கு படுத்துட்டீங்க சார். படுத்துட்டீங்க, தூங்கிட்டீங்க. எங்களை மாதிரி ஜெட்லாக்ல இருக்கீங்க நீங்க, தூக்கம் வராம நல்லா தூங்கிட்டீங்க சார். உங்களுடைய 12:30 மணி ஒரு போன் அடிக்குது, இந்தியாவில இருந்து கால் வருது. உங்க மனசு எப்படி இருக்கும்? உயிரை போயிட்ட மாதிரி இருக்காது? பாஞ்சு போய் போன் எடுத்தா அவன் சொல்றான், உன்னை டிஜிட்டல் அரெஸ்ட்ல நான் வைக்க போறேன். ஸ்கேம் போன் வந்ததுன்னு மகிழ்கிற ஒரே இந்திய மனம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மனம் தான். ஏன் மனம் மகிழ்ந்தது? நீங்க அதை விட மோசமான செய்தியை எதிர்பார்த்து அந்த போனை எடுத்தீங்க. அப்பாவும் அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க, எவரை முட்டா பைய போன் பண்றோம்னா சந்தோஷமா இருக்கு. அப்ப போவதா இருப்பதா? எல்லா மனமும் எல்லா விசையும் உங்களை உந்தி தள்ளுகிறது. போ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு சின்ன வயசுல 5 வயசுல ஜுரம் வந்த போது பக்கத்துல டாக்டர் இல்லன்னு சொல்லி 7 கிலோமீட்டர் தூக்கி ஓடிட்டு போன அப்பாடா, இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போனா கூட வர்றதுக்கு நாதி இல்ல. மகனே ஓடு திரும்ப நாட்டுக்குன்னு மனசு சொல்லுகிறது. மனசு சொல்லிச்சுன்னு திரும்பி பார்த்தா உங்க பையன் 13 வயசுல இருக்கான். You may go if you want to. நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? எல்லாரும் ஒரே முடிவை தான் எடுப்பீங்க. அப்பாவை எப்படியாவது கடவுள் காப்பாத்திடுவாரு, என் பையனை விட்டு என்னால போக முடியாதுன்ற முடிவை தான் எல்லாரும் எடுப்பீங்க. ஆனா அந்த மனசு சந்தோஷமா இருக்குன்னு எங்களை நம்ப சொல்றீங்க. திரும்பி போகணும்னு தோணுது, போக முடியாதபடி பிடிச்சு இழுக்குது. அந்த உறவா இந்த உறவா? உங்களை வளர்த்த உங்கள் பெற்றோர்களா, நீங்கள் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகளா? இந்த டைம் மிடில் ஏஜ்ல வருது, இதை விட கொலாஜன் ஷாம்பு போகிறது கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா? ஐபோன் 16 வாங்குறது இதை விட கஷ்டமா? தெரியாம சொல்லிட்டாங்கம்மா, பாவம்மா. நான் அவங்கள சொல்லலை, இல்ல பொதுவா தான் நம்ம பேசுறோம். நம்ம ஏதாவது நீங்க இல்ல நான் என்ன செய்வேன்? இப்போ நீங்க இருந்தா நீங்க சொன்னது நான் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். நான் நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்ல, நடுவர் மணி அடித்து விட்டார். பணம் சேர்ப்பது சிக்கலான எல்லா நாட்டிலையும் சிக்கல் தான் சார். இந்தியாவில் சிக்கல் இல்லையா? இந்தியாவில் சிக்கல் இருக்க கொண்டுதானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. எல்லா ஊர்லயுமே அது சிக்கல் தான். ஆனா வெளிநாட்டிலே வந்து ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்ட பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, உங்க சிட்டிசன்ஷிப் என்னவா இருக்கும்ன்றதுல இருந்து எல்லாமே பிரச்சனை ஆகுது. இங்க சில பேர் முடிவு பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி போயிடுறாங்க. போன பார்ட்டியில சிலது இங்க இருக்கும், நாங்க அங்க போயே தீர்வோன்னு போயிட்டு 3 வருஷத்துல துண்டக்கான துணியை திரும்பி. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. போயும் தொடர்ந்து இருப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். போன பிறகு பிள்ளைகளுக்கு அங்க பிடிக்கல, அந்த காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்ல இந்த பிள்ளைகளால இருக்க முடியல. மூச்சு கரப்பாம்பூச்சி இருக்கிற ஒரு குடும்பம் திரும்பி வந்துருச்சு. பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சி இருக்கு திரும்பி வந்துட்டாங்க. நீங்க அப்ப கப்பல் பறவை மாதிரி கப்பல்ல இருக்க முடியாம கரைக்கும் வர முடியாம போய் வர்றதுக்கு காரணம் என்ன? உங்க உறவுகள் தான். ஒரு மாசம் போறீங்க, 30 நாள் இல்ல 3 வாரம் லீவ்ல போறீங்க, 300 நாளுக்கான ப்ரோக்ராம் வச்சுட்டு போறீங்க. அந்த கோயிலுக்கு போகணும், இந்த அத்தையை பார்க்கணும், அந்த மாமாவை பார்க்கணும், மச்சானை பார்க்காம நான் சொன்னால பெரியமாவை பார்க்காம ஏன் வந்தேன்? திரும்பி பிளைட்ல ஏறி உட்கார போது எல்லா உறவுகளையும் பார்த்து விட்டு மகிழ்ச்சியாக அப்படியா இருக்கு. அடுத்த முறை போகும்போது யார் யார் இருப்பாங்களோன்னு தெரியாம இல்ல சார் பிளேன்ல ஏறுங்க. அப்போ பணம் சேர்ப்பதற்காக வந்துட்டீங்க, அந்த பாதையில தான் போக போறீங்க, மாற்றம் இல்லை. ஆனா உறவுகளை கைவிட முடியாமல் பாழும் மனது தத்தளிக்கிறது. அதை பற்றி நான் யோசித்து பார்க்கிற போது என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றுகிறது, பணம் சம்பாதிப்பது கஷ்டம். இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், அது கஷ்டம்தான். அதுக்காகத்தான் இங்க இருக்கோம், அதுக்காகத்தான் அடி வாங்குறோம், அதுக்காகத்தான் நாளைக்கு உங்க பிரசிடென்ட் என்ன ஆர்டர் போட போறாங்களோன்னு துடிக்கிற இதயத்தோடு இவ்வளவு இதயங்கள் இங்கே காத்திருக்கின்றன. ஆனால் அந்த கஷ்டப்படும் ஜுஜிபி சார் எனக்கு. ஆனால் உறவுகள் கொடுக்கிற அந்த இமோஷனல் வேக்யூம் இருக்கு பாருங்க, அதை சமாளிக்க முடியும். எல்லாத்தையும் விட கடைசியா இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். உறவுகளை பார்க்கத்தான் போறீங்க. நீங்க போனாக்க அப்பா அம்மாவை விட்டுருங்க, அதை தவிர பாக்கி இருக்கிற உறவுகள் முன்பு உங்களை இணைத்துக் கொண்டது போல இனிமேல் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது உங்களுடைய நெஞ்சத்துக்கு தெரிகிறது. பெரிய ஆள் ஆயிட்டான்ப்பா, இனிமே நம்மளெல்லாம் கண்டுப்பானாப்பா,
கிஃப்ட் எல்லாம் இப்ப நல்ல வேளை நீங்க வாங்கிட்டு வருது இல்ல, ஒரு காலத்துல வாங்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க. கிஃப்ட் எல்லாம் என்ன கிஃப்ட் நீங்க வாங்கிட்டு போனாலும் இதையா போய் வாங்கிட்டு வந்தா, இது நம்ம ஊர்ல ஜிஜின்னு கிடைக்குது. நீங்க கஷ்டப்பட்டு தானங்க வாங்கிட்டு போறீங்க. ஏன்னா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பல ஏற்பாடுகளை பண்ணிட்டு வேக வேகமா போய் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறீங்க. என்ன நீங்க வாங்கிட்டு போனாலும் அவனுக்கு என்ன கொடுத்த? எல்லாத்தையும் விடுங்க சார். பிளைட்லயே சண்டை உங்க வீட்டுக்காரமோட வருதா இல்லையா? முதல்ல அவங்க அப்பா வீட்டுக்கு போறதா உங்க அப்பா வீட்டுக்கு போறதான்னு சண்டை வரலன்னு சொல்லுங்க. உடனே அந்த ஆளு கணக்கு புள்ளி கால்குலேட் பண்றாரு. நாம we are going to stay in India exactly for 18 days, 9 of which we are going to temples. Balance 9 days. Can we spend 5 days with my mom and dad and 4 days with your mom and dad? அந்த மாதிரி சொல்லுது. 9 days நான் என்னோட mom and dad தான் இருக்க போறேன். இப்ப எப்படி 9 days எப்படி பிரிப்பீங்க? 8 நாள்னா பரவாயில்ல, ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல இருக்குது மொத்த குடும்பம். ஏன்னா பாக்கி 8 நாள் பிரிக்கலாம். இப்ப இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குற போது சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும். ஆனா இதுதான் நெஞ்சத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள், உறவுகளை நம்ம ஒரு நாளும் கைவிட முடியாது. இங்கே இருப்பவர்களை போல if we don't agree then we agree to disagree நம்ம சொல்ல முடியாது. சண்டை போட்டாவது அங்க போய் நிக்கணும்னு நெஞ்சு துடிக்கிறது. ஆனால் வாழ்க்கை சூழல் தடுக்கிறது. இந்த இரண்டு மனநிலைகளுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிற அயல் நாட்டில் வாழ்கிற இந்தியர்களினுடைய பிரச்சனை பணம் சேர்ப்பது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை விட 1000 மடங்கு உறவுகளை காப்பாற்றுவது சிக்கலா இருப்பதால் நடுவர் நல்ல தீர்ப்பு சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு பெரியவர்களே, இவ்வளவு சிறப்பாக பாரதி பாஸ்கர் பேசிய பிறகு நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்கன்றதே பாராட்டுக்குரிய விஷயம். முதல்ல MTSக்கு நன்றி. நெருக்கடியான நேரத்துல எங்களை இங்கு வரவழைத்து இவ்வளவு உதவிகள் செய்து இந்த நிகழ்ச்சியில் எங்களை கலந்து கொள்ள அனுமதித்த MTS சார்ந்த அத்தனை பேருக்கு நன்றி. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நின்னு கேட்கிறவர்கள் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இந்த தலைப்புல எந்த அளவு இன்வால்வ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நின்னு கேட்கிறாங்க. மரியாதை கொடுத்து நின்று கேட்கிற உங்களுக்கு நன்றி. ஒரு 10 நிமிஷம் எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல இப்படியே முடிச்சிடலாமா? பேசலாமா இல்ல வேண்டாமா? பாரதி பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய ஆளுமை திறத்தாலும் நீண்ட அனுபவத்தாலும் அடிக்கடி அமெரிக்கா வந்து போனதாலும் இங்கு அவருக்கு உறவினர்கள் நிறைய இருப்பதாலும் அவர்களது வாழ்க்கை முறையை அலசி ஷாம்பு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே உங்க எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. இந்த அணி 5 பேர் பேசியது அந்த சின்ன பையன் தொடங்கினா பாருங்க, பினான்சியல் லிட்ரஸி தானே பாது. அவன் வயசுக்கு இந்த சொல்லு அவன் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல எல்லாருமே சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்குறாங்க போல. நம்ம ஊர்ல அது சொல்லி கொடுக்கறது இல்ல. ஒன்றுமில்லாமல் தான் இந்த ஊருக்கு வந்தோம். நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், காசு சேர்ப்பதற்காக. காரணம் என்ன? உங்க 1 ரூபா எங்களுக்கு 86 ரூபா. கரெக்ட் தானுங்க? இப்படி வச்சுக்கோங்க, நாங்க 86 ரூபா, நீங்க 1 ரூபா. அப்படின்னா என்ன லெவல்ல இருக்கீங்க? இது சீக்கிரமா குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. இப்ப அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. இன்னும் கீழே போகணும்னு வேற பயமுறுத்துறாங்க. அப்போ உங்கள் உயரம் மேலே இருக்கிறது. இங்க வர்றதுக்காக என்னென்னத்தை செஞ்சீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இந்த விசாவுக்காக அமெரிக்கன் எம்பசி முன்னாடி நீங்க நின்றுப்பீங்களே, காலையில 4 மணிக்கே போய் போனீங்களா இல்லையா? அது போறதுக்கு முன்னாடி எத்தனை கோயிலுக்கு போனீங்க? உங்க பேரண்ட்ஸ் நீங்க அங்க இன்டர்வியூல இருக்கும்போது கோயிலே உட்கார்ந்து இருந்திருப்பாங்கல்ல, தம்பி முடிச்சிட்டு வந்து நல்ல செய்தி சொல்லு, அப்புறம் நான் கோயில்ல இருந்து வரேன். தானங்க தொடங்கினீங்க. முதல்ல அந்த விசா கிளியர் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்குமே, வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? நம்ம பரம்பரையில பிளேன்ல போனவனே கிடையாது.
நம்மால் தாய அமெரிக்காவுக்கு போறான். என்ன பெருமையாது? உங்கள் சுற்று வட்டாரத்தில் உறவுகளுக்குள்ளே உங்கள் வீட்டினுடைய பெருமையும் அந்தஸ்தும் உயர்ந்ததா இல்லையா? உயர்ந்ததா இல்லையா? ஒரே காரணம், உங்கள் வீட்டில் ஒரு பையன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்றதான், போக போறான்றதான். பேரை வேற மாத்துறீங்க. நம்ம ஊர்ல நீளமான பேர் இருந்தா இங்க வந்து சுருக்கிறீங்க. ஏன்னா அவன் கூப்பிடணும்ல. நம்ம ஊர் அவ்வளவு பேரை அவன் கூப்பிடுவானா? ஒவ்வொருத்தர் பேரையும் முழுசா சுருக்கிறீங்களா இல்லையா ஐயா? இல்ல நீங்க சுருக்கலைன்னா அவனே சுருக்கிதான், சுருக்கி சுருக்கி கூப்பிடுறான். அப்போ எதையெல்லாம் இழக்கிறோம் சார். 3 நேரமும் சாப்பிடுற சாப்பாடு நம்ம ஊர்ல சூடா இருக்குமா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நீங்க வரும்போது உங்க அம்மா இருறா தோசையெல்லாம் சுட்டு வைக்க மாட்டேன், வர வர சுட்டு போடுறேன், நல்லா தின்னுன்னு சொன்னவங்க இங்க டு கோ, டேக் அவே, லெஃப்ட் ஓவர். ஃப்ரிட்ஜ் என்ன சின்ன சாண்டி ஃப்ரிட்ஜா இருக்கு? கடங்கார வந்தானா உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் போல. அது கராச்சில ஒண்ணு இருக்கு, பேஸ்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு, கிச்சன்ல ஒண்ணு இருக்கு. இவ்வளவு சைஸ்ல நாம எவ்வளவு நொந்து கிடக்கும்ன்றதுக்கு இது உதாரணம். அவரோட அவர் முடியுது, அவர் அந்த பக்கம் பார்க்கிறார். அப்படின்னா என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதாங்க உங்களை காப்பாத்தும். பணம் வேண்டாமா? பணத்தினை பெருக்கு. நானே பாரதி, பணத்தினை பெருக்கு. சேருன்றது செய்தேன்னு சொன்னார் வள்ளுவர், பெருக்குன்னு சொன்னார். பெருக்கியா மல்டிப்ளை பண்ணு. அதனாலதான் நம்ம ஊர்ல போயிடுறான், ஒரு வாரத்துல உங்க பணம் 2 லட்சம் ஆகும்னா போட்டுறான்ல. முந்தா நாள் சேலத்துல பிடிச்சிருக்காங்க 100 கோடிங்க. 1 லட்சம் கொடுத்தா 1 வருஷத்துல 2 லட்சம் தரேன்னு இருக்கான். அது சொன்னது ஒரு லேடி. கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. காவல்துறையில போய் இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரன் அடிச்சிட்டாங்க. நாங்களே வருமானத்துக்கு வழி பார்க்கிற, நீ யாரியா வந்து கேட்கறது? பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. அப்படின்னா பணத்தை சேர்க்க வேண்டும் என்பது எல்லா வயதினருக்கும் உரியது. மிடில் ஏஜ்ல அது பெரும் பிரச்சனை. காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலம் நம்மளை திரும்பி பார்க்கிறோம், பெருசா சேர்க்கல. எதிர்காலம் பற்றிய அச்சம் இருக்கிறது. மிடில் லைஃப்ல ஒரு 40-45 வயசுல அந்த பயம் வரும்போது காசு தேவை. அதுவும் இந்த ஊர்ல காசு ரொம்ப தேவை. தேவையில்லைங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக முடியுமாங்க இந்த ஊர்ல? அதுக்கே அப்ளிகேஷன் போட்டு வெயிட்டிங்ல இருக்கணுமாமே. கரெக்ட் தானுங்க? இன்சூரன்ஸ் இல்லைன்னா எங்கேயும் போக முடியாதுன்றான். இவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்போ பணத்தை சேர்க்கணும். 2வது, ஒருவேளை சிட்டிசன்ஷிப் கிடைக்கலைன்னு வைங்க, என்ன செய்யறது? பிள்ளைகளை இங்கிருந்து நகர்த்திட்டு போனா நம்ம ஊர் இதை ஒத்துக்குமா? அதுக்கு எவ்வளவு காசு வேணும்? அந்த கவலை இருக்கிறது. அப்புறம் எக்ஸார்பிட்டண்டா இருக்கிற டிக்கெட் பிரைஸ், பிளைட். அவசரத்துக்கு நீங்க போகணும்னா உங்க கையில காசு இருக்கணும், வேணும்ல? திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு நீங்க ஓடணும்னா காசு வேணும். பிள்ளைகளின் கல்விக்கு காசு வேணும். அப்புறம் இந்த ஊர்ல என்ன சொல்றீங்க? இஎம்ஐயா? அதுக்கு என்ன பேரு? மார்க்கேஜ். ஆனா வந்த உடனே எல்லாம் கொடுத்துறாங்கல்ல, காரு, வீடு, என்னென்ன வேணுமோ கொடுத்துறான். மாசம் மாசம் கட்ட சொல்றான். கட்டலைன்னா என்ன செய்வீங்க? பணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப 20 வயசுல கூட தோணும், பரவாயில்லடா இது இல்லாட்டி இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு தோணும். ஆனா 40-45 வயசுல மனசு பதறும். அந்த பதட்டத்துல பணத்தை சேர்ப்பது என்பது பெரிய சவால் என்று இவர்கள் சொன்னதை 100% அங்கீகரிக்கிறோம். அவங்க தெரியாம ஷாம்புவை பத்தி சொல்லிட்டாங்க. அது ஒரு உதாரணம் தான். ஷாம்பு மட்டும்தானா? எத்தனை தேவைகள் இருக்குங்க. முட்டை கூட இங்க கிடைக்கலன்றாங்க, ஏதோ கிடைக்கலன்றாங்க, ஸ்கேர்ஸா இருக்குன்றாங்க இல்லையா? தெரியலையா? இப்ப கிடைக்குதா? இப்போ கலிபோர்னியால தான் கிடைக்கலையா? அந்த தீ எறியதுனால முட்டை கிடைக்கல இல்ல, ஏதோ ஒண்ணு கிடைக்கல.
நெருக்கடினா என்ன செய்யறது? திடீர்னு கோவிட் வந்தது, எவ்வளவு சிரமம் வந்தது. இப்போ யூ நீட் ரிசர்வ்ஸ், பணம் வேணும். அரசாங்கம் என்ன சட்டம் போடுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும்னா பணம் வேணும். இதுதாங்க முக்கியம். நிரந்தரம் இல்லாத பணிகளில் இருக்கிற எல்லாருக்கும் பணம் என்பது பெரும் சுமை தேவை. அதை தேடுவதுதான் பெரிய சவால் என்பதை அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், இன்க்ளூடிங் பாரதி மேடம். ஆனா ஒரு விஷயம் தான் சிக்கல். ஒரு லாபம் இருக்கு. இப்ப வீடியோ கால்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, அதுல நீங்க அங்க இருந்து பாக்குறீங்க, என்னம்மா ஏன் இப்படி இருக்காரு அப்பா, அவர் என்னைக்கு நல்லா இருந்தாரு? இல்லம்மா, நான் போன வாரம் பார்த்ததுக்கு இப்ப வேற மாதிரி இருக்காரு, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்காரு, என்னை நோயின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நீயாவது அவருக்கு புத்தி சொல்லு. உன் சண்டைக்கு நான் வரலம்மா, அப்பாவை கவனிச்சியா? ஒரு ஆதங்கத்தோட நீங்க பேசுறீங்கல்ல. ஆனா அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? இருக்கட்டும்பா, நீ உன் வேலையை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, பாத்துக்கப்பா, நான் எப்படியோ போறேன், இருந்துட்டு போறேன், தற்கால இவ்வளவு காலம் இவ்வளவு கட்டி மேய்ச்சிருக்கேன். ஒரு விஷயத்துக்கு அடங்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னாலும் சண்டைக்கு வரா. நம்ம ஏன்டா போன் பண்ணோம் இருக்குமா இல்லையா? இந்த வயசுல சார், இப்ப தமிழ்நாட்டுல ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு. 60 வயசுலதான் எல்லாரும் டைவர்ஸ் பண்றாங்க. நீங்க சமீபத்துல பாத்தீங்களா இல்லையா? 50, 60ல எல்லாம் போயிடுது, வேண்டாம்ன்றாங்க. 60 வயசுக்கு பிறகு ஏன்டா டைவர்ஸ் பண்றேன்னா, ஐ வாண்ட் டு லீவ் a different life-ன்றான். ஸ்பேஸே இல்லையாமே, அவ்வளவு பெரிய வீட்டுல ஸ்பேஸ் இல்லையா, அது வேற கதை. அப்படின்னா நமக்கு பேரண்ட்ஸுக்கு செய்ய முடியலன்ற கவலை இருக்குதா இல்லையா? இந்த கவலை உங்க மனசுக்குள்ள இருக்குதா இல்லையா? அதான் அவங்க பாரதி கேட்டாங்க. அடுத்தது, அவங்களை இணைச்சு போகணும்னா இந்த பிள்ளைகள், இந்த சூழலுக்கு வாழ்ந்த பிள்ளைகள், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை கண்ட பிள்ளைகள், கியூல நின்னுதான் எங்கேயும் போகணும், சிக்னலை கண்டா நிக்கணும், ஸ்டாப் சைன் வந்தா பிரேக் அடிக்கணும், விதிகளை மீறாது வாழணும்ன்ற ஒரு செட்டப்ல வளர்ந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க விட்டோம்னா ஒத்துக்க மாட்டான்ற கவலை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லையாங்க? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா, யூ ஆர் கிராஸ் ரோட்ஸ். இந்த பக்கம் பேரண்ட்ஸ், இந்த பக்கம் பிள்ளைகள். இதுல ஓடி 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 சம்பாதிக்கிறோம். ஒரு 16 வயசு வந்தனே இந்த பிள்ளைகளும் விலகி போயிடுது. அவன் நம்மளை மைண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் யாரையோ கூட்டிட்டு வர்றான், நெருக்கமா இருக்கான். நம்ம ஊர்ல எல்லாம் சப்புன்னு இருக்கிறார் அப்பா. அவன் யாரு? எதுக்கு இங்க கூட்டு வர்ற? என் சொத்துல ஒரு பைசா தரமாட்டேன், அப்படியே போயிடு, அந்த தெருவழியே போயிடு. இங்க பேச முடியுமா? உன் சொத்து எவனுக்கே வேணும். I am 16+. I can live on my own. நீ சொத்து கொடுக்க கூடாதுன்னு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன்மா. அதுல அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ மேலோட்டமா ஒத்துக்கலாம். நமக்கு நல்லா தெரியுது 6 மாசம் தாங்காது. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் வேற. எப்படி சார் ஒத்து வரும்? நம்ம வாழ்க்கை முறை வேற, நம்ம ஜீன்ஸ்ல இருக்கிறது வேற, அவங்க வாழ்க்கை முறை வேற. ரொம்ப ரேரா ஏதாவது ஒத்து வந்தாதான் உண்டு. அப்படின்னா நம்ம இதுக்கு அதுக்கு மத்தியில அலை பாய்க்கிறோம். ரொம்ப பெரிய கவலை எங்க வந்து நிக்குதுன்னா, ஒண்ணு, பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, நீங்க இங்க இருந்து அங்க போனா அவங்க உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க, வவ்வால் மாதிரி தொங்கணும். அங்க போன உடனே சொல்லுவாங்க பாரு, பணக்கார திமிர். அவன் பேசுறது பாத்தியா? பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கானா? ஏன்னா நாங்க இருந்து தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிருக்கோம். அப்படி சொல்றது, நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி தமிழ் பேசுது. நீ ஒரு வாரம் அமெரிக்காவுக்கு வந்து உட்காந்து பாரு. இப்போ எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்கிற உறவுகள். சார் நாங்க அங்கேயே தானே இருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரங்களை கூட்டி சேர்க்க முடியுதான்னு பாருங்க. ஒரே ஒரு உறவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா போதும்.
வாசல்ல 4 பிரிவா நிப்பாங்க, 4 குரூப் நிப்பான். இவன் அவனை பார்த்து முறைப்பான், அவன் இவனை பார்த்து முறைப்பான். நமக்கு இவங்களுக்கு எல்லாம் ஏன்டா இன்விடேஷன் கொடுத்தோம்னு நொந்தே போகும். இன்னும் சில பேரு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், இன்னும் சில பேர் மேடையிலேயே இருப்பான், இன்னும் சில பேர் சாப்பாட்டு ஏரியாவிலே இருப்பான், இன்னும் சில பேர் மொய் செய்கிற ஏரியாவிலே இருப்பான். இவ்வளவு இருக்கும், மேய்க்க முடியாது. எல்லா வயதிலும் நாம் தடுமாறுகிற இடம் எது என்றால், உறவுகளை சேர்ப்பதும் காப்பதும் பணத்தை சேர்ப்பதை விட பல மடங்கு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. மாற்று கருத்தை கிடையாது. காசு இல்லாமல் நாம் காயப்படுவதை விட, காசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சொந்தக்கார சொல்ற ஒரு சொல்லுல காயப்படுறோம் பாருங்க, அதுதான் மிக 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 அதிகம். அது நம்ம மனதுல வாழ்நாள் முழுக்க இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. அது இந்தியாவிலேயே இருக்கிறவர்களுக்கே இந்த நெருக்கடினா, வந்து போகிற நீங்கள் அந்த குறுகிய காலத்துல எல்லாருக்கும் நல்லவர்களாக இருப்பது என்பது நடுத்தர வயதில் மட்டுமல்ல, எல்லா வயதிலும் உறவுகளை காப்பதும் பாதுகாப்பதும் தான் பெரும் சவால் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுக்காக உறவுகளை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. உங்கள்கிட்ட வேண்டுகோளா வைக்கிறேன், 1000 குறைகள் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற உயரத்தில் இருந்து கொண்டு நிறைய விஷயத்தை பார்த்துட்டீங்க. உங்க வாழ்க்கை தரம் வேற, நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் வேற, நீங்கள் சாப்பிடுகிற உணவில் இருக்கிற சுத்தம் சுகாதாரம் வேற, நீங்க குடிக்கிற தண்ணீர் முதற்கொண்டு பரிசுத்தமாக இங்கே தரப்படுகிறது. நாங்க எல்லாரும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கிறோம். அதுக்குள்ள வந்து உறவினரின் குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். எப்படி இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, மலைக்கு போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும்னு. ஊர்ல பழமொழி உண்டு. அதனாலதான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவனுக்கு மச்சா வந்து ஒரு செயின் போடுவான். தடவை தான், வருஷம் போட மாட்டான். மலையேறி போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும்னு. உறவுகளை தள்ளிடாதீங்க. தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான்னு தாய் மாமன் உறவை கண்ணதாசன் சொல்லியிருப்பார். என்ன வரிய நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமேன்னு எழுத ஒரு கவிஞன் பிறக்கணும்னா அவன் கண்ணதாசனாக மட்டும்தான் இருக்கணும். எல்லா இடங்களிலும் உறவுகளை பெருமை பேசியவர் கண்ணதாசன். உறவுகளை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த குறைகளை விமானம் ஏறும்போது தவிர்த்து விட்டு வந்து விடுங்கள். கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க. உங்க உறவுகளுக்குள்ள யாராவது கஷ்டப்பட்டானா அவனை படிக்க வைங்க. மருத்துவ செலவு வேணும்னா முடிஞ்சா கொடுங்க. நீங்க கொடுக்குற $1 $10 அவனுக்கு பெரும் தொகையாக இருக்கும். காசை நல்லா சேருங்க. இந்தியாவுக்கு வரும்போது கோவில்களை பாருங்க, பரிகாரமெல்லாம் பண்ணுங்க. டெஸ்டினேஷன் மாதிரி எங்கெங்க ஹாலிடே இருக்கோ போங்க. அப்பாவி உறவினர்களையும் கட்டாயம் பாருங்க. ஒருவேளை உங்க சித்தப்பா ஒருத்தர் நீங்க முத 6ஆம் கிளாஸ் சேரும்போது உங்க அப்பா வர முடியலன்னு அவர் கூட்டிட்டு போய் சேர்த்திருப்பாரு. ஒரு நேரம் உங்களுக்கு உடல் நலம் இல்லைன்னா உங்க கூட வந்து ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் இல்லாம இருக்கலாம், அவர் மகன் கஷ்டப்படலாம். இந்த சித்தப்பாவுக்காக அவனை ஞாபகம் வச்சுக்கணும். சித்தப்பாவுக்காக ஏதாவது செய்யுங்க. உங்க அத்தை உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க சின்ன வயசுல. அத்தை மடி மெத்தையடின்னு ஆடி இருப்பீங்க. அந்த அத்தை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். அந்த அத்தையோட பையனோ பொண்ணோ கஷ்டத்துல இருக்கலாம். அவங்கள நினைச்சு முடிஞ்சா உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்யறதுனால அவங்க உங்களை மதிப்பாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. என்ன கொடுத்தா 10,000 தான் கொடுத்தான், அவன் நினைச்சா 1 லட்சம் கொடுத்துருக்கலாம் கூட சொல்லுவாங்க. ஆனா உங்க மனசுல ஒரு குற்ற உணர்வு வராது இருக்கணும்னா போய் திரும்பும் போது கொஞ்சம் உதார குணத்தோடு உறவினர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள்.